திரு சூர்யா, 2020 விட 2025 நடப்பு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதல் சட்டமன்றங்களை பிடித்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு முன்வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு போலி வாக்காளர்கள் மூலம் பாஜக வாக்குகளை அபகரிக்கிறார்கள். எஸ்ஐஆர் நடத்தப்பட்டதே தேவையற்ற ஒரு முறை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுலாம் அனைத்துமே நிரூபிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்றத மக்களும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிட்டாங்களோ பீகாரில்? நிச்சயமா எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ கடந்த கூட்டணி, அதாவது 2020-25 தேர்தலுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி கடந்த தேர்தலில் எங்கள் கூட்டணியில் இல்லாமல் தனியாக போட்டியிட்டார்கள். ஆனால் பிஜேபி போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிடல, ஜேடியு போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. கணக்குப்படி சிராக் பாஸ்வான் தனியாக போட்டியிட்டதால் ஜேடியுக்கு 28 சீட்டுகள் இழப்பு ஏற்பட்டது கடந்த தேர்தலில். இப்போ நம்மளுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, ராம்விலாஸ் பாஸ்வான் என்பவர் பீகாரில் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு தலைவராக ஏற்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மகா கத்பந்தனுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கார். காலை 7-8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து முன்னிலை நிலவரத்தில் இருந்து வந்த தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கார். பாஜக வேட்பாளர் சதீஷ்குமாரை விட 1273 வாக்குகள் குறைவாக பெற்று 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். தற்போதைய அண்மை செய்திகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மகா கத்பந்தன் கூட்டணி பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 243 சட்டமன்ற தொகுதிகளில் 48 இடங்களில் மட்டுமே முன்னிலை நிலவரம் வகிக்கக்கூடிய நிலையில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த தேஜஸ்வி யாதவும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்திகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு சூர்யா, தொடரலாம். அதான், அப்போ அவர்கள் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சியும் எங்கள் கூட்டணியில் சேர்ந்தது குறைந்தபட்சம் 3-4% வாக்குகளை எங்களுக்கு ஏற்கனவே பெற்றதை விட அதிகமாக கொடுக்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது, எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியினுடைய அந்த கணக்குகள் இல்லை, அவர்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகலை. முதல்ல இடப்பங்கீடுகளே மிகப்பெரிய பிரச்சனை. அவங்கவங்க தனித்தனியாக வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. 28 தொகுதிகளில் மாறி மாறி வேட்பாளர்களை போட்டு விட்டார்கள். அவங்க அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷனுக்கான வித்ட்ராவல் டேட்டே முடிஞ்சிருச்சு. அப்போது 16 இடங்களில் பல வேட்பாளர்கள் இந்தி கூட்டணியில் இருந்தார்கள் அப்படின்றதான் நிலவரம். அடுத்த ஒரு 12 வேட்பாளர்களில் ஒரு 8 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்கன்றதும் நம்ம பார்த்தோம். அவர்களுடைய முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டதே எப்போன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் போலிங் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி. அப்போது இவர்கள் கூட்டணியில் எதுவுமே சரியாக நடக்கவில்லை அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, அசாவுதீன் ஓவைசி அவர்களுடைய கட்சியை கூட்டணியில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்தது. அவர்கள் ஏற்கனவே 5 எம்எல்ஏக்களை வைத்திருந்தார்கள், 6 இடங்களை கேட்டார்கள். அது கூட இவங்க கொடுக்க முடியாதுன்றதுனால அவங்க தனியாக போயிட்டாங்க. அப்போது நாங்கள் கூட்டணி கணக்குகளை சரியாக கையாண்டோம் முதல்ல. இரண்டாவது, எங்களுடைய முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அவர்கள் மிக தெளிவாக எங்களால் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார். அப்போது மக்கள்கிட்ட 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று ஏற்கனவே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ் 20 ஆண்டுகளாக ஒரு நல்லாட்சியை கொடுத்து பீகாரை அதில் பாதாளத்திலிருந்து தூக்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். இரண்டாவது அன்டெஸ்டட் அலையன்ஸ். அவர்கள் இது வரைக்கும் ஆட்சியில் இல்லை, ஒரு முறை இருந்தாங்க, அப்போது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்க பதவி விலகிட்டாங்க. அப்போது மக்கள் முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆட்சி வேண்டுமா, இல்லை இது போன்ற ஒரு கிச்சடி ஆட்சி வேண்டுமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேபிளான ஒரு ஆட்சி வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இரண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க தேஜஸ்வி யாதவ் பின்தங்குறாருன்னு சொல்லிட்டு, அவரை பின்தங்க வைத்திருக்கக்கூடிய திரு சதீஷ் சிங் அப்படின்றவர் புது முகம் கிடையாது. 2010 இதே தொகுதியில் தேஜஸ்வி யாதவனுடைய அம்மாவான ராப்ரி தேவியை வீழ்த்திய ஒரு கேண்டிடேட் தான் அவர். 2015 இவர்கள் 2 பேருக்கு தான் போட்டி, தேஜஸ்வி ஜெயிச்சாரு. 2020 இவங்க 2 பேருக்கு தான் போட்டி, தேஜஸ்வி ஜெயிச்சாரு. இப்போ 25 எங்கள் வேட்பாளர் முன்னிலையில் வந்திருக்கார். அதே மாதிரி சிவான் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது. அங்கே ஆர்ஜேடியினுடைய மிக வலிமையான ஒரு வேட்பாளர் போட்டியிடுறார். அங்கே நாங்கள் மங்கள் பாண்டேன்னு சொல்லிட்டு எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஏற்கனவே மேல் சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர் அவர் இப்போ தோத்தா கூட எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா மேல் சபை உறுப்பினர். அப்போது இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகளில் கூட நாங்கள் கடுமையான வேட்பாளர்களை போட்டு அவங்களை நெருக்கடிக்குள்ளாக்கணும். வெளியே தான் பேச்சு என்ன இருந்ததுன்னா அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களே தவிர, நாங்கள் இந்த தேர்தலை முதல்லிருந்தே அணுகுவது ஒரு கில்லர் ஸ்பிரிட்டோடு போய் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தேர்தலை சந்தித்தோம். தொகுதி வாரியாக அதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போது மைத்திலி தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாடகர், அவங்க 25 வயசு தான் ஆச்சு அந்த பெண்மணிக்கு.
பெண்மணிக்கு. அந்த பெண்மணி அலிநகர் அப்படின்ற ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. அது வந்து ஆர்ஜேடிக்கு எப்பயுமே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 2021 ஒரு பை எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம். இப்போது எங்களுடைய வேட்பாளர் அங்கே ஜெயிச்சிருந்தார் இல்லைங்களா, அவர் 3 வருட காலம் எம்எல்ஏவாக இருந்தார். இவருக்கு சீட்டு கொடுத்ததுனால அவர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். அப்போது பிஜேபின்ற கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது நாங்கள் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டு அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடத்துகிறோம். இப்போ அந்த பொண்ணு வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. ஆனால் முதல் நாள் அந்த பொண்ணு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த தொகுதியினுடைய தேர்தல் அறிக்கை, தொகுதியினுடைய அலிநகர் தொகுதியினுடைய தேர்தல் அறிக்கையை கையில் வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, வேட்பாளராக இப்போ வந்தால் கூட அவங்க கையில் அந்த மேனிஃபெஸ்டோ கொடுக்குறோன்னா பிஜேபின்ற கட்சி கட்டமைப்பு 24 மணி நேரமும் களத்தில் பணி செய்து கொண்டே இருக்கின்றது. தலைமை யாரை வேட்பாளராக போடுறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியது எங்களுடைய வேலை. அப்போது முதல் நாளே அவங்க கேம்பெயினில் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு போகிறாங்க. ஆனால் இது வந்து நான் சொல்கிறது தொகுதி மேனிஃபெஸ்டோ. எதிர்முகாமில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, காங்கிரஸ் இவ்வளோ கட்சிகள் சேர்ந்து அவங்க மேனிஃபெஸ்டோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, முதல் வாக்குப்பதிவு நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோம், அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவர்களுடைய ஒரே சாக்கு என்னென்னா, தோக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ராகுல் காந்தி அவரை கூட பெருசாக கேம்பெயினுக்குலாம் வரல. முதல்ல அந்த ஓட் சோரின்னு ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்த பாட்டாங்க, அதில் ஒரு பலனும் கிடைக்கவில்லை. குறிப்பிட்ட அதே ராகுல் காந்தி தான் ஹரியானாவுடைய முறைகேடு தொடர்பாக ஒப்பிட்டு பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, பீகாரில் கூட இதே நடக்க போகுது, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. தோல்வி முதல்ல தெரிஞ்சிருச்சு. தோல்வியை மறைப்பதற்கு இந்த நம்ம நாட்டில் ஜனநாயகமாக இயங்கக்கூடிய தேர்தல் கமிஷன் மேலேயும் வாக்களிப்பு முறையும் இந்த துரதிருஷ்டவசமாக என்னதுன்னா, அதை உருவாக்கியதே காங்கிரஸ் கட்சின்னு தான் சுதந்திர இந்தியாவில். இன்னைக்கு அதன் மீதே இவர்கள் ஒரு சந்தேகத்தை கிளப்புவதற்கு காரணம் இவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் இயலாமையை மறைப்பதற்கும் தான். அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 7,57,00,000 வாக்காளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிட்டோம். ஒரே ஒரு அப்பீல் கூட வரல. நான் வந்து வாக்காளராக இருக்கேன், என் வாக்கு பறிக்கப்பட்டது என்று ஒரு வாக்காளர் கூட வந்து கேட்கவே கிடையாது. அப்போ இதில் என்ன முறைகேடு நடந்திருக்கின்றது? இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேங்க, வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தல் டேட் படி நான் சொல்கிறேன், 15,695 வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தது. எங்களால் நீக்க முடியல. இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்தோடனே நாங்கள் போய் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து இந்த மாதிரி இந்த 15,600 வேட்பாளர்கள் பேரையும் அதிமுகவும் நாங்களும் போய் கொடுத்த உடனே அதை சரி செய்து அதை நீக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது ஒரு தொகுதியில் 15,000 வாக்காளர்கள் என்னுடைய சொந்த தகுதியில் இருக்கும்போது பீகார் முழுக்க 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்களுடைய பெயர் இருந்ததில் எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதே போல 9 லட்சம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இப்போ எனக்கு வேளச்சேரியிலையும் இருக்கு, இன்னொரு தொகுதியிலையும் இருக்கு. அப்போ இந்த 22 + 9 லட்சம் 31 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதால் அந்த எலக்டோரல் லிஸ்ட் பியூரிஃபை ஆயிருக்கு. இதுல நான் மீண்டும் கேட்பது, ராகுல் காந்தியிலிருந்து எதிர்க்கட்சியில் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரே ஒரு ஆதாரத்தோட ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு போய் கூட அந்த ஃபார்ம் 6ஓ 7ஓ 8ஓ அவர்கள் சப்மிட் செய்யவே இல்லை. அப்போ டிவியில் வந்து கத்துவாங்களே தவிர களத்தில் இவர்கள் செய்யவில்லை. இதே மாதிரி எஸ்ஐஆர் விஷயம் அமல்படுத்துறது அந்தந்த கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வச்சு தான், BLA 2 நம்ம போடும். அவர்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள். இப்போ டிவியில் பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு தான் எதுவுமே தெரியலன்னா கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியலையா? கீழே இருக்கக்கூடிய ஆர்ஜேடி காங்கிரஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை பீகாரில் முடிச்சு கொடுத்தாங்க. அதனால் இவர்கள் மேலே பேசுவது கீழே இருப்பவர்களுக்கு கனெக்ட் ஆகாத ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது. அதை இவர்கள் சரி செய்து கொள்ளாத வரைக்கும், பிஜேபி மீது அபாண்ட பழி போடுவது வரைக்கும் பிஜேபி தான் தேர்தலையும் மக்கள் மனங்களையும் வென்று கொண்டே இருக்கும். இப்போ இந்த எண்ணிக்கை மாற்றங்கள் அப்படின்றதுலாம் பீகார்ல மகா கட்பந்தனுடைய ஒரு கட்டமைப்பு சரியில்லை. அதுதான் இந்த எண்ணிக்கை மாற்றத்துக்கான ஒரு கட்டமைப்பு சரியில்லை ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு ஒருங்கிணைப்பே இல்லை. ஒரு ஆட்சியை உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நீங்க வந்து வருஷம் வருஷம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பதவி மட்டும்தான் எனக்கு வேண்டும், மக்கள் நலனை பத்தி கொஞ்சம் கூட அக்கல் என்றப்போ மிகப்பெரிய ஒரு சமட்டி அடியை கொடுப்பார்கள் என்பதுக்கு சிறந்த உதாரணம் இது. இது நிச்சயமா தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும். இவர்களுக்கு வந்து ஆட்சி மட்டும்தான் வேண்டும், யார் என்ன தப்பு சொன்னாலும் நாங்கள் தக்க வச்சுக்கோன்னு இருக்காங்கன்னா இதே முடிவை தமிழ்நாட்டிலும் கொடுப்பார்கள். காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து 55 இடங்களை போராடி வாங்கியது. இன்னைக்கு 5 இடங்களில் கூட அவர்களால் முன்னிலை வகிக்க முடியல. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வைத்துக் கொள்பவர்கள் வேண்டுமா வேண்டாமான்றது முடிவெடுப்பதற்கும் பீகார் தேர்தல் ஒரு முடிவாக இருக்கும்ன்றது நம்மளுடைய பார்வை. சரவண பெருமாள், இப்போ நம்ம பார்க்க முடிகிறது
ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார்கள். இதுவரை இல்லாத ஒரு முன்னிலை, 191 இடங்களில் முன்னிலை அப்படின்றத பார்க்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் 80 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் இருந்தாலும் கூட பிராந்திய கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தை விட வாக்கு சதவீதத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? என்ன புரிஞ்சுக்க முடியும் அதுல இருந்து? அனைவருக்கும் என்னோட பரிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்ஜினல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ராஷ்டிரிய ஜனதா தளம் அப்படின்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா யாதவ் ஓட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போலில் ஓவராலாக 90% யாதவ்ஸ் வந்து ஆர்ஜேடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது எப்படி காமிக்குதுன்னா, ராஷ்ட்ரிய யாதவ் ஜனதல் அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பெருவாரியான வாக்குகள். என்டிஏக்கு வெறும் 6% தான் வந்து எக்ஸிட் போலில் காமிச்சிருக்கு யாதவ்ஸனோட ஓட்டு. அந்த கன்சாலிடேஷன் ப்ளஸ் முஸ்லீம் ஓட்ஸினோட கன்சாலிடேஷன் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்த சீமாஞ்சல் பகுதியில் வந்து முஸ்லீம் மஜ்லிஸ் கட்சிக்கு போனதில் 5 சீட் கிடச்சிது. அந்த இடத்துல அவங்க கன்சாலிடேட் பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த சீட் கூட்டணிக்கு அவங்க கேட்ட 6 சீட்டு 7 சீட்டு என்னமோ கொடுக்கல. அது அவங்க தனியாக போய் ஒரு கூட்டணி அமைச்சு டெமோக்ராட்டிக் கிராண்ட் அலையன்ஸ்னு ஒன்று நின்னாங்க தனியாக. அது அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ வந்து முஸ்லீம்கள் ஓட்டு வந்து பெருவாரியாக வந்து 79% எக்ஸிட் போலில் காமிச்சிருக்கு. அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. 22% வாக்குகள் வந்து ஆர்ஜேடியோடு நிற்குது. இவங்களுக்கு வந்து நம்மளோட ஜேடியூக்கு வந்து 18% காமிக்குது. ஸோ அவங்களுக்கு எங்கே கன்சாலிடேஷன் வருதுன்னா ஓபிசி ஓட்ஸ் தான். ஓபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு ஓட்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு அப்படின்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வேலாம் பண்ணாங்க இப்போ. ஸோ இந்தியாவிலே வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டுன்ற கேட்டகரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து பீகார் தான் அப்படின்ற ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்ஸு ப்ளஸ் வந்து 53% அது ஓபிசி 63%. ஜென்ரல் கேட்டகரியில் அவ்வளோ ஓட்ஸ் உழுவுலன்னு தான் நம்ம பார்க்கணும். எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கார்னர் ஆயிருக்கு. ஸோ இந்த யாதவ்ஸ் தான் மேஜர் சங்க் ஆஃப் ஓட்ஸ்னால அவங்களுக்கு அதிகப்படியான ஓட்ஸுகள் கிடைச்சிருக்கு. பிஜேபிக்கு ஏன் 22%? ஜென்ரல் ஓட்ஸ் 65%. மகாகட்பனுக்கு 12% 14%. இதுதான் வந்து தெளிவான ஒரு இதை வந்து அந்த வேரியேஷனை டிஃப்ரென்ஸுக்காக. அது இல்லாமல் வந்து பிஜேபி வந்து நேஷ்னல் பார்ட்டி, மோடியோட வேவ் இருக்கு. அந்த எஃபெக்ட்ல வந்து இங்க மக்கள் எப்படி பார்த்துருக்காங்கன்னா, ஃபைட் பிட்வீன் ஆர்ஜேடி அப்படி ஜேடியு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில தொகுதிகளில் வந்து ஜேடியுக்கு கம்மியாக தான் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்ற ரீதியில் வந்து அவங்களுக்கு 22%, இவங்களுக்கு வந்து 18% வாக்குகள் விழுந்ததாக இப்படி புரிஞ்சுக்கலாமா? பிராந்திய அளவுல மக்களுடைய விருப்பம் என்பது ஜேடியுவை தாண்டி ஆர்ஜேடி தான். அதுதான் தேஜஸ்வி யாதவுக்கு அதிகப்படியான விருப்பம். ஆமாமா. ஏன்னா எல்லா சர்வே ப்ரீபோல் சர்வேல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு 6-5 சர்வேல வந்து தேஜஸ்வி யாதவுக்கு வந்து 23% சிஎம் கேண்டிடேட்டுக்கு. அதுதான் 22% ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதுல பெரும்பாலும் இளைஞர்கள் மெஜாரிட்டி இளைஞர்களும் அதை தான் விரும்புறாங்க. அது ஒரு பாயிண்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இளைஞர்கள் இப்போ எங்க நிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் மெஜாரிட்டி இது வந்து ஜெயிக்கிறதுக்கான இது வருது. ஸோ அதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் யாதவ் ஓட்ஸு ப்ளஸ் யூத் ஓட்ஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த அவங்க பல ஆண்டு கால ஆட்சி பண்ணதுலேருந்து அந்த தொன்று தொட்டு ஜனதாதள், ஒருங்கிணைந்த ஜனதாதள்னு இருக்கும்போது பெரிய முகமாக தெரிஞ்சவர் லல்லு பிரசாத் யாதவ் தான். ஜனதாதளனோட பெரிய முகம் பீகாரில் வந்து அதுதான். ஸோ அந்த இது பிரிந்து வந்த சமதா பார்ட்டி இவங்களாம் சரத் யாதவ்லாம் ஒருங்கிணைந்த ஜனதாதளாக வரும்போது அந்த ஃபேக்டர்லாம் வந்து ஒரு அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து ஒரு 1% 1.5% ஓட்டு அதிகமாக கொடுத்துருக்கு. இளைஞர்கள் பெருவாரியாக வந்திருக்கிறதுனால தான் இந்த வேரியேஷன் வருது. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். சரி பாக்கி சார், இப்போ அல்லாமா இவருக்கு வந்து 18% தான் சிஎம் கேண்டிடேட்டுக்கு. நம்மளுக்கு யாருக்கு? நம்மளுக்கு நிதிஷ்குமார். ஸோ இவருக்கு கூட 12% காமிச்சது. அவருக்கு ஒரு சீட்டு கூட வரல. யாருக்கு? நம்மளுக்கு இவரு
ஜன எஸ்ஜேபி இவரு பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு சீட்டு கூட வரல. 4% ஓட்டுன்னு காமிக்கிறாங்க எக்ஸிட் போல்ல. இல்ல தொடக்கத்துல ஒரு 4 இடங்கள் 2 இடங்கள் அது பூஜ்ஜியமா மாறி இருக்கு. நம்ம பார்க்கலாம் இன்னும் பல சுற்று முடிவுல வரும்போது தான் தெரியும். அது அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. சரி திருப்பாக்கி, இப்போ பீகார் மாநிலத்துல மக்களுடைய விருப்பம் என்னவோ தேஜஸ்வி யாதவ், அது ஓட் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்ட்டி வைஸ் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது எதுவுமே அப்படியே சட்டமன்ற தொகுதிகள் முன்னிலை நிலவரத்தில் பிரதிபலிக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. புள்ளி விவரங்கள் அப்படிதான், அது என்னவா இருக்கும்? நீங்கள் சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ தெரியாது, தேஜஸ்வி கண்டெஸ்ட் பண்ண அந்த தொகுதியில் ராகேப்பூர் தொகுதி, ராகோப்பூர் அதில் பாஜகவுடைய சதீஷ் சிங் வந்து முன்னணியில் இருக்காரு. பின்னணி வந்துட்டு 1200 ஓட்டோ நம்ம பின்னணியில் இருக்காருன்னு தகவல், புதுசாக அதிர்ச்சியான தகவலாக இருக்கு. தேஜஸ்வியே பின்னடைவில் இருக்காரு அப்படின்னு. இது எப்படி இருந்தாலுமே இந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம பீகார்களுக்கு ஒரு யுனிக்னஸ் உண்டு. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு மட்டுமே 36%. அதுக்கு பிறகுதான் 27% ஓபிசி. அதுக்கு பிறகு ஷெட்யூல் காஸ்ட், அது ஒரு 19லேருந்து 20% இது இருக்கு. அதுக்கு பிறகுதான் யாதவ், குர்மி போன்ற சமுதாயங்கள் இருக்கு. குர்மியை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார். யாதவ் கம்யூனிட்டி டாமினன்ட் கம்யூனிட்டி, டிசைடிங் ஃபேக்டரா பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. பட் எஸ்சி வந்து நம்ம ஒதுக்க முடியாது. அதனோட விளைவு தான் இப்போ சிராக் பாஸ்வான் பல இடங்களில் வெற்றி முன்னணியில் இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பர்சன்டேஜும் இடங்களும் எப்பவுமே மாறி மாறி முரண்பட்ட நிலையே வருது. தமிழ்நாட்டில் பல காலமாக உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்த இடங்களை வெற்றி பெற்றிருக்கோம். அதிமுக அப்போது எம்ஜிஆர் காலத்தில் அதிகமான இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா குறைந்த மார்ஜின். இப்போ கூட கடந்த தேர்தல் கூட டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கும். பர்சன்டேஜ் பல தொகுதிகளில் விழுக்காட்டின் அடிப்படையில் திமுக முன்னணியில் இருக்கும், அதிமுக பின்னணியில் இருக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்புன்னா அந்த நம்பர் இருக்குல்ல, இந்த சதவீதமும் நம்பரும் வந்து சில சமயம் மாறும். அது காரணம் என்ன, எவ்வளோ பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மக்கள் தொகை எவ்வளோ, டெமோகிராஃபி, இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது முரண்பட்ட நிலை ஏற்படும். இதெல்லாமே ஃபேக்டராக இருக்குமே தவிர. ஆனால் எனக்கு ஒரு வியப்பு என்னன்னா, எக்ஸிட் போல் கணிப்பு நம்ம கிட்டத்தட்ட அதே வரும்னு நினைச்சோம். ஆனால் அதையும் மிஞ்சி இருக்கிற நிலைமை தான் இப்போ முன்னணியில் காட்டுது. இது வந்து வியப்புக்குரியது. ஜனசுராஜ் நாம எல்லாமே எதிர்பார்த்தோம். ஜனசுராஜ் வந்து யார், நான் அறிந்த வரையில், அது சரியா இருக்கு தப்பா தெரியல, அப்பர் காஸ்ட் ஓட்டுகள் தான் அவருக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக மிக அரிது. ஆனால் ஓவைசி அவர் வந்து ஸ்பாய்லர். சீமாஞ்சல் பகுதியில் 4 மாவட்டத்தை கொண்டிருக்கிற சீமாஞ்சல் பகுதியில் 18%, 17% நினைக்கிறேன். சில மாவட்டங்களில் 45, 40, 50 அந்த ரேஞ்சில் முஸ்லீம்கள் மக்கள் தொகை இருக்கு. இவங்க எல்லாருமே மற்ற கட்சிகளை விட ஓவைசிக்கு ஓட்டு போடுவதற்கு சான்சஸ் நிறைய. மீதி இருக்கிற ஓட்டுகள் தான் ஆர்ஜேடிக்கும் ஜேடியுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். கடந்த தேர்தலில் இருக்கு. இந்த தேர்தல் எப்படி வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுப்படும். ஸோ அவங்க ஸ்பாய்லர். சிராக் பாஸ்வானும் ஸ்பாய்லர்னு சொன்னாங்க. சிராக் பாஸ்வான் இந்த முறை ஸ்பாய்லர்ல, போன முறை இருந்தது. ஏன்னா போன டைம் பிஜேபி போட்டியிடல, ஜேடியோ எதிர்த்து போட்டிட்டார். அதனால ஜேடி பின்னாடி 43, 45 சட்டமன்ற. இந்த முறை அந்த கூட்டணியில அவர் இடம்பெற்றுவிட்டார். அவருக்கு இன்னமும் ரிசர்வேஷன் இருக்கலாம், அது வேற. கூட்டணியில் இடம்பெற்றனால அவருடைய ஓட் பர்சன்டேஜும் என்டிஏக்கு கிடைச்சிருக்கு. அவர் எதிர்த்து போட்டியிடுறதுனால ஜேடியும் கணிசமான இடங்களை கைப்பற்ற முடியும் என்பது கிட்டத்தட்ட பாஜக இணையா. ஏன்னா இடங்களும் சரிசமமாக பகிர்ந்து போட்டிட்டாங்க. ஆகையினால் இந்த சூழலில் பார்க்கும்போது இது எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு பிளே பண்ணிருக்குன்றது இனிமேல் தான் தெரியும். சோஷியல் இன்ஜினியரிங் மட்டும் அல்ல, ஒரு கட்சி முன்னணியில் இருப்பதற்கு பல காரணம் ஃபேக்டர் சொல்லுவாங்க. உதாரணமாக வந்து தலைமை பண்பு, பர்ஃபார்மன்ஸ், அந்த முந்தைய ஆட்சி என்னென்ன செஞ்சுருக்குன்றது, அப்புறம் என்னென்ன மாதிரி தலைவர்கள் களத்தில் நிறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து அலையன்ஸ் கூட்டணி, இதெல்லாம் இருக்கு. இந்த முறை கூடுதல் என்னன்னா போலி வாக்காளர்கள், தேவையற்ற வாக்காளர்கள் அதெல்லாம் நீக்கப்பட்டது ஒரு ஃபேக்டர். அது முக்கியமாக ப்ளே பண்ணியிருக்கு. அதனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனோட பலன் வந்து இப்போது ஆட்சியில் இருக்கிற நிதிஷ்குமார் கட்சிக்கு போயிருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சார், திரு நெய்வேலி பாலு சார், நம்ம தேர்தலுக்கு முன்பு ஒரு முறை இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது
பீகார் தேர்தல் மீதான கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கிட்டோம். பீகார் தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வரப்போகிறது, எஸ்ஏஆருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல், ஸோ என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்கலாம். தேர்தல் அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ காலையிலேருந்து தேர்தல் முடிவுகள் வருது. 2020 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது அதிக சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க. அதே 2020ஓட ஒப்பிடும்போது மகா கத்பந்தன் சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறைந்துதான் இந்த முன்னணி நிலவரங்கள் காட்டுகிறது. என்ன பிரதிபலிக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள் சார்? ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பிஜேபி கூட்டணியின் பேரில் என்டிஏ பேரில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒன்று வாக்காளர் பட்டியலில் அவர்கள் செய்யக்கூடிய மோசடி, அது ஒன்றும். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், பிஜேபியோட கூட்டணி சேரும் பொழுது பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பிஜேபியோட கூட்டணி சேரும்போது அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இழக்கிறார்கள். இப்போ பீகார்லேயும் அதான். அதாவது ஜேடியு நிதிஷ்குமாருடைய கூட்டணியை விட பிஜேபி கேண்டிடேட் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் இடக்கூடியது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாரை மீறி பிஜேபி வரலாம். ஒருவேளை நமக்கு அவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் ஆட்சேபிக்க கூட ஒரு முயற்சி பண்ணலாம். ஆனால் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் ஐக்கிய ஜனதா தளம் 76, பாஜக 85 இருக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன். அதாவது பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது தன்னுடைய செல்வாக்கை இழக்கும். இது ஒரு ரூல், இப்போ இருக்க ரூல். இன்னொன்று சொல்கிறேன், இந்த மகாகத்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸோடு யார் சேர்ந்தாலும் அந்த கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழக்கும். அதுதான் இன்றைக்கு இதில் நடந்திருக்குது, நமக்கு ஆர்ஜேடி நடந்திருக்குன்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், 1960 இருந்து இடதுசாரி கட்சிகள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் என்ன வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த சீட்டு, இந்த விளையாட்டு வேண்டாம், ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை விழுக்காடு அவர்கள் வாக்குகள் பெறுகிறார்கள் என்பதை வைத்து அதற்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏக்கள் கொடுக்கப்பட வேண்டும்னு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன், மக்கள் ரெப்ரசன்டேஷன். அதாவது மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா கூட ஓட்டு வாங்கின கட்சி தோற்று போகுது. அப்போ என்னன்னா, கட்சி அல்ல, இந்த பிஜேபி சீட்டு, எம்எல்ஏ சீட்டுங்கிறது தான் அது நிற்கிதுங்கிறது. அப்போ என்னன்னா, அது ஒரு உண்மையான ஜனநாயகமாக, ஒரு உண்மையான மக்களுடைய ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி ஆட்சிக்கு வருது என்பதில் தொடர்ந்து அது இந்த 1952 நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவலம். அப்போது நீங்கள் இந்த ஓட்டினுடைய அடிப்படையில் இவ்வளோ சீட்டு இத்தனை எம்எல்ஏன்னு சொல்லிட்டா, அந்தந்த கட்சி தன்னுடைய வாங்கியிருக்க சீட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை எம்எல்ஏ யார் கேண்டிடேட்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த பாரதூரமான விளைவுகள் வராது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், யாருமே எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல், நம்ம முன்கூட்டி ஊகித்து சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு எலெக்ஷன் என்பது ஒரு மிகப்பெரிய மாய வலையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ரெண்டாவது, நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமும் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கணுமான்னு என்னோட கேள்வி. நான் சீரியஸான கேள்வி தான். ஏன்னா நீங்க சொல்றதா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்களே சொல்றீங்களே அப்படின்றத எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, ஏன்னு சொன்னா, நான் காங்கிரஸ் தான் கிடையாது, எந்த கட்சியோட ஆதரவும் கிடையாது. ஒரு நடுநிலையாளர்கிற முறையில் நான் என்ன சொல்றேன்னா, எங்கெங்கெல்லாம் பிராந்திய கட்சி அல்லது மாநில கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கிறதோ அந்த இடத்திலே காங்கிரஸ் சேர்ந்தால் அவர்களும் செல்வாக்கு இழக்கிறார்கள்ங்கிறது இங்கே விதி. எப்படி அன்றைக்கி பிஜேபியோட சேர்றவங்க இன்னைக்கு நிதிஷ்குமார் பின்னடைவை சந்திக்கிறாரோ அதை போல காங்கிரஸ். ரெண்டாவது, காங்கிரஸ் ரொம்ப அவமானமாக இருக்கு. புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த எம்எல் மாதிரி கட்சி 7 எடுத்திருக்கு, காங்கிரஸ் 6 எடுத்திருக்கு. இதை விட அவமானம் என்ன வேணும் காங்கிரஸுக்கு? அது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸுடைய பிரதிநிதியாக அல்லது மேலிடத்தினுடைய பார்வையாளராக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு போட்டிருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும்? மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்கள் பீகார் மாதிரி இடங்களில் அவங்களுடைய மாநில மொழியில் பேசினால்தான் அந்த மக்களோட அவங்க அவருடைய செல்வாக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு மக்கள் விரும்புவார்கள். ஆனால் பல மாநில தேர்தல் நடக்கும்போது வேறு மாநிலத்தவரை சேர்ந்தது பார்வையாளர் நியமனம் பண்ணுறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிஜேபியிலேருந்து யாரை போட்டாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு 6 மாநிலங்களில்
அவர்களுக்கென்று தனியாக மொழி இருக்கிறது. ஒரியா லாங்குவேஜ் மிக செறிவான ஒரு மொழி. அதே மாதிரி நீங்கள் வந்து பீகாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பீகாரின்னு ஒரு மொழி, உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய எங்கள் லோக்கல் மொழிகள் நிறைய பிராந்திய மொழிகள் இருக்குது. ஆனால் அந்த இடம் பூராவுமே இன்றைக்கு வந்து இந்தியினுடைய பெல்ட் என்பதாக சொல்லி, ஆனால் அந்த எந்த ஒரு மொழி பேசுபவர்களுக்கும் ஹிந்தி புரியுது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு ஆளை கொண்டு போய் பீகாரில் வந்து எலெக்ஷனுக்கு வந்து காங்கிரஸுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக போனால் அவர் அந்த மக்களோட என்ன பேச முடியும்? அது எப்படி உண்மையான ஒரு ஒரு உயிரான தொடர்பாக இருக்க முடியும்? இருக்காது. அது வந்து காங்கிரஸ் பண்ணக்கூடிய தப்பு. அது அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி என்னதான் மேடை மேடையாக கத்துனாலும் கூட ஓட்டு திருட்டு அது இதுன்னு இன்றைக்கி தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்களை அவர் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் அதனுடைய பலன் வந்து கீழே மக்களுக்கோ அல்லதுன்னா அந்த தேர்தலில் பிரதிபலிக்கவில்லை என்பதுதான் ஒரு விஷயம். அது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னால், ஒரு தலைவர் பேசுறதால மட்டும் ஒரு கட்சி முன்னுக்கு வந்துடாது. அவருடைய கீழே ஒரு நெட்வொர்க் இருக்கணும். பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அவர்கிட்ட RSSல தொடங்கி கடைசியில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிந்த அளவில் 120க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் பூரா பிஜேபிக்கு வேலை செய்யுது. இப்போ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா சரி, பிஜேபியிலே 2 பேர் இருப்பாங்க நம்ம விவாதத்தில். ஒருத்தர் அரசியல் விமர்சகர்னு சொல்லுவார், ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 7-8 மாதமாக பிஜேபியினுடைய பிரதிநிதி யாருமே வருதில்லை. இப்போ ரமேஷ் சேதராமனாக இருக்கட்டும் அல்லது நவநீதமாக இருக்கட்டும், சரவண பெருமாளாக இருக்கட்டும், இவங்க பிஜேபி தான் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னா பிஜேபியோட ஆதரவு. நடுநிலையாளர்னு போட்டிக்குவாங்க. நடுநிலையாளர் தான் நீ எப்படி இருக்கணும்? நடுநிலையாளர் அவர் அரசியல் விமர்சகர் இல்லை. அதான் நான் என்ன சொல்றேன்னா, நடுநிலையாளர் தான் இங்கே என்ன இருக்கணும்னா, நீங்க காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரே ஒரு நடுநிலையா பேசுறவங்களா இருக்கணும். ஆனால் நீங்க பிஜேபி கிட்ட பேசிட்டு நடுநிலையாளர் பேரை வச்சுட்டே ஏமாத்துறீங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ பாலு சார், ஒரே ஒரு கேள்வி சின்ன கேள்வியை முடிச்சுட்டு வரேன். தமிழ்நாட்டிலிருந்து பீகாரில் கொண்டு போய் ஒரு பொறுப்பாளரை அமர்த்தியதுனால மட்டுமே இந்த ஒரு தோல்விக்கான காரணமாகவே இந்த தோல்வியின் முடிவாகல அது நேரம் எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியல. வேறு என்ன காரணங்கள் இருக்கும் இப்படி ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு? பொதுவாக ஒரே ஒரு விஷயம்தான். இந்தியாவை பொறுத்த அளவில் அந்த இந்தியுடைய டாமினன்ஸ் இருக்கிற அதனுடையது அது பெரிய அளவில் இருக்குது. அது பிஜேபி ரொம்ப கருத்தாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே போனாலும் எப்படியாவது இந்தியை திணிச்சுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி காது ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு. அதுக்கு தமிழ்நாட்டை ஒரு 60 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அதனால தான் இங்கே பண்ண முடியல. அதை அவங்க எப்போ அவங்க பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அன்றைக்கு பிஜேபி ஜெயிக்கும். அது இல்லாத வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய எதிரி யார் என்று தெரிய வேண்டும். ஆனால் நடுநிலையாளர், பத்திரிகையாளர், விமர்சகர் என்று நீங்கள் வெவ்வேறு வேஷம் போட்டு வந்திருக்குல்ல, அது ரொம்ப கேவலமானது. திருக்குறளில் வள்ளுவர் சொல்றாரு, சரி புதல் மறைந்து அல்லவே செய்தால், இது பொதுவான இடத்துல சொல்லும்போது என்ன கருத்துன்னு சொன்னால், இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சரவண பெருமாள் பேசுறாரு. சரவண பெருமாளை நான் வந்து அவர் எந்த கட்சியுடைய பிரதிநிதியாக என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் வந்து நடுநிலையாளர் சொல்லிக்குவாரு, பத்திரிகையாளர் சொல்லிக்குவாரு, ஒரு கட்சிக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. அது என்ன அர்த்தம்? அதான் ஒரு கட்சிக்கு சார்பாகவோ ஆதரவாகவோ இல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்னு பிளஸ் இல்ல மைனஸ். நான் என்ன சொல்றேன்னா, பிளஸ் மைனஸ் சொல்றேன்னா ஏதாவது ஒரு இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி வந்து அவருக்கு முழுமையான உடன்பாடு உள்ள ஒரு அமைப்பா இருக்கலாம், அந்த அரசியல் கட்சியா இருக்கலாம். ஆனா நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ்ங்கிற கட்சி ஒரு பெரிய கட்சி தானே, ஒரு 70-80 ஆண்டு காலம் இருந்த கட்சி, விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கட்சி. அதில் வந்து சரவண பெருமாளுக்கோ அல்லது இந்த மாதிரி பிஜேபி வந்து பல்வேறு வேஷங்களில் வரக்கூடியவர்களுக்கு எப்பவாவது நடுநிலைன்னு சொன்னார் எல்லாத்தையும் தானே பேசணும். பிஜேபியை மட்டும் பேசிட்டு ஏன் நீங்க நடுநிலைன்னு ஏமாத்துறீங்க? அதான் நான் சொல்றேன். சரி, திரு சரவண பெருமாள், அதாவது ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். இப்போ என்னோட மேடை பேச்சுகளில் இதே மேடையில் இதே ஜெயா டிவியில் பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்காது, 245 சீட்டு வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி லோக்சபா தேர்தல் நம்ம பேசியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய பாம் பிளாஸ்டில் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா வாஜ்பாய் காலத்தில் பிரிஜேஷ் மிஸ்ரா தலைமையில் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று போடப்பட்டது. 1999 2004 வரைக்கும் ஆட்சி பீரியடில்.
அப்போ அதனோட வேலைகள் என்னென்னா பல இன்டெலிஜென்ஸ் டீம், ஐடிபி, டிபெட்டியன் போலீஸ் ஃபோர்ஸு, பிஎஸ்எஃப், இவங்க கொடுக்குற ஒவ்வொரு டீமும் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல இது நடக்க போகுது, இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பெஹல்காம்லையும் பேசும்போதும் வந்து ஒரு சேனலில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கேப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் வந்து அதே தான் சொல்லுவேன், இப்பயும் அதே தான் சொல்லுவேன். ஆகையினால வந்து மோடி கவர்மெண்ட்டை வந்து ஆதரிக்கிறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்னுடைய தொய்வு. இந்து டெரர் அப்படின்னு சொல்லி இவரு தான் ராகுல் காந்தி கொண்டலேசா ரைஸ் யுஎஸ்னுடைய ஸ்டேட் செக்ரட்டரி இங்க வரும்போது மன்மோகன் சிங் வரும்போது முந்திரி கொட்டை மாதிரி போய் இவர் வந்து அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படாதவர். இவரு போய் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு இந்து டெரர்னு. அது இல்லாமல் மும்பை அட்டாக்கை வந்து நான் தரவா அனலைஸ் பண்ணேன், என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இதுல ஒரு காங்கிரஸ் முக்கிய புள்ளி இதுல இன்வால்வ்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். 1993 பிளாஸ்ட்ல வந்து சரத் பவாருக்கு சம்பந்தம் இருக்குன்றது அன்றைக்கு வந்த பத்திரிகை இது வந்து டாபிக் மாறிடும். அதுதான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணேன், நான் வந்து யாரால ட்ரெயின் பண்ணப்பட்டோம்னு தெரிஞ்சுக்கணும். விதர்பா ரீஜன்ல என்கேபி சால்வே பிசிசியினுடைய பிரசிடென்டா இருந்தவர், அந்த டீமால ட்ரெயின் பண்ணப்பட்டவன், காங்கிரஸ் தலைவர், பெட்ரோலியம் மினிஸ்டரா இருந்தவர், பிசிசிஐ பிரசிடென்டா இருந்தவர். அது இல்லாம லால் பகதூர் சாஸ்திரியினோட செக்ரட்டரியா இருந்தவரு எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அது இல்லாம அவங்க கிட்ட எல்லாம் இன்புட்ஸ் வாங்கிட்டு நாங்க இன்னைக்கு அரசியல் மேடையில இருக்கோம். இன்னைக்கு என்ன இதுன்னா எந்த காங்கிரஸ், இதே காங்கிரஸ் வந்து குடும்ப ஆட்சி இன்னைக்கு வந்து ஆர்ஜேடி தோத்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப ஆட்சி அப்படின்ற மத்தியில அவங்க போயிட்டாங்க. யாதவ்ன்ற ஓட்ஸை மட்டும் கன்சாலிடேட் பண்றாங்க, மற்ற ஓட்ஸை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்ற போக்குல போனதுனால, இதே போக்கை கடைபிடிக்கிறதுனால தான் என்னாச்சுன்னா காங்கிரஸ் சீர்கெட்டு போயிருக்கு. நான் இதே காங்கிரஸோட தலைவர்கள் ஜெயராம் ரமேஷை பத்தியோ சசி தரூரை பத்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்னைக்கு கூட நான் சொல்லுவேன், சசி தரூர் ஒரு ராகுல் காந்தியோட ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான். அதை அவங்க அறிவிக்க முடியுமா? அறிவிச்சாங்கன்னா நானே பிரச்சாரம் பண்ணுவேன். அது வந்து பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை யார் கையில் எடுத்து ஓரளவுக்கு சீர்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு மோடியும் அதனுடைய என்டிஏ அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் முக்கியமே ஒழிய. இன்னைக்கு கூட நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், ஒரு சேனல்ல நான் விவாதிக்கும் போது இதே ஒருங்கிணைந்த ஜேடியூவா பிஜேடி எல்லாம் ஒருங்கிணைஞ்சாங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒருங்கிணைந்த விபி சிங்கனோட ஜனதா தள் தான். பிஜேபிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுல அவங்க கூட்டணி அமைக்க முடியும். அதனால இது வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறது, இது வந்து இன்னைக்கு மக்கள் வெற்றி பெறணும் அப்படின்றதான். இப்போ நான் 2 தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். அப்போ வந்து நான் சொல்வதுன்னா நீங்க வெற்றி பெற்றீங்களா, இன்னைக்கு அதே பதில தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஜேடியு ஜெயிச்சிருக்கு, என்டிஏ ஜெயிச்சிருக்குன்றது கரெக்ட் கிடையாது. 5 வருடம் கழிச்சு மக்கள் சொல்லணும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் உண்மையான வெற்றி. இதுதான் வந்து ஜனநாயகத்தினோட அடிப்படை, என்னோட அரசியல் படிப்பினை. ஆகையினால என்ன வந்து நீங்க சொல்லலாம், பாலு சார் வந்து சரவண பெருமாள்ன்ற ஒரு தனிப்பட்ட நபரை சுட்டிக்காட்டல, பொதுவா இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப இங்க கூட சரவண பெருமாள் அப்படின்னு தான் சுட்டிக்கா, தவிர வேற வழியில நம்ம பிஜேபி ஆதரவு பிஜேபி பேச்சாளர்னு போட முடியாது மேடையில இல்லையா? அது வந்து புரிஞ்சுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா கால சூழ்நிலை அடிப்படையில வந்து ஒரு இதை கொடுக்குறோம், நம்ம ஒரு இதை டைட்டில கொடுத்து அங்க பேசுறோம். சரி, ஓகே, அதுதான விஷயம் இல்லை. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஸ்பாய்லர் ஸ்போர்ட்டை பத்தி சொன்னாரு. இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா காங்கிரஸ்னுடைய 15 சீட்ல வந்து காங்கிரஸ் வந்து ஆர்ஜேடிக்கு எதிர்த்து நின்றுருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஜேடியில இருக்கவங்க காங்கிரஸ் 60 தொகுதிகளில் 25 தொகுதியில எதிர்த்து நின்றுருக்காரு. இப்ப சொன்னார் இல்லையா பார்வையாளர்னு, உண்மையிலே தமிழ்நாடு சார்ந்தவர் பார்வையாளர் கிடையாது. அசோக் கெலாட் தான் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டவர். யாரு? முன்னாள் சிஎம் ராஜஸ்தான். அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க நேஷனல் சேனல். அவர் ஏன் பதில் சொல்றாரு? அவர் தான் உண்மையிலே இந்த கூட்டணியோட தலைவர், பீகாரினுடைய காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியோட தலைவர். அவரே சொல்லியிருக்காரு இந்த ஸ்பாய்லர்ஸ் போட்டு எதிர்த்து நிக்கிறாங்களே ஒரே கூட்டணியில இருக்கவங்க, இது என்ன ஆகும்னா அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் உருவாக்கும். ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றீங்க. இதுதான் இந்த பாயிண்ட் தான் அசோக் கெலாட் சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து ஒரு இந்த ஸ்பாய்லர் ஸ்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜேடி அதான் வந்து ஹைட்ரஜன் பாம்னு சொன்னாரு ராகுல் காந்தி. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஹைட்ரஜன் பாம் வெடிச்சிருக்கு, 5 சீட்டு தான் கிடைச்சிருக்கு. 8% ஓட்டு. சரவண பெருமாள் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், நல்லா படித்தவர், என்னெல்லாம் விட அவருக்கு என்னை விட அரசியலை ஆய்வு பண்ணுவதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறது. இப்போ அவர் ஒரு கடைசியாக ஒரு காரணம் சொன்னார். அதாவது ஆர்ஜேடியில் சீட்டு கிடைக்காதனால அவெல்லாம் போய் எதிர்கட்சியாக நிற்கிறான்.
அது 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 ஒரு பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த கட்சியுடைய கேடர்ஸை அவங்க வந்து அவங்களால ரீட்டைன் பண்ண முடியல, காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சீட்டை கொடுக்கலன்னு சொன்னால் அவன் நேர எதிர்கட்சியில் போய் நிற்கிறான். அப்போது இந்த வெற்றி, இந்த மாதிரியான கேண்டிடேட் வந்து வெற்றி பெறாங்கன்னு சொன்னால் அது நியாயமான வெற்றி அல்ல ஒன்றும். ஆனால் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையில் அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் நான் இன்னொன்று கேட்குறேன், அதற்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னார், குடும்ப ஆட்சின்னு சொன்னார். நான் வேணா அவரை நான் சவால் விடுறேன். பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிஸ் எல்லாம் எத்தனை பேர் வந்து அவங்க அப்பாக்கள் வந்து அரசியலில் முக்கியமான இடங்கள் இருக்காங்கிறத அவர் சொல்லட்டும். இருக்காங்க, இல்லன்னு அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த குடும்ப ஆட்சின்னு சொல்றது, வாரிசு அரசியல்னு சொல்றது அது ஒரு போலித்தனமான குற்றச்சாட்டு. ஏன்னா அந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்லக்கூடிய அதே நேரத்தில் உங்க மேலேயும் திரும்புது. பியூஷ் கோயலோட அப்பா யாரு? அவரும் அமைச்சராக இருந்தவர் தான். அதே மாதிரி ராஜ்நாத் சிங்கோட பையன் அங்க வந்து மத்திய பிரதேசத்தில் மிக மினிஸ்டரா இருக்கான். நீங்க வந்து எல்லாரையும் வந்து சும்மா குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை? அதான் குடும்பம் என்ன அப்படின்றத பார்க்கணும். ரங்கராஜ் சார், இல்லை எல்லாம் இன் ஆல் ஃபேர்னஸ் நம்ம சொல்லணும். இப்போ கர்நாடகாவில் பொம்மையோட மகன் அவன் வாரிசு அரசியல் இல்லையா, அவங்க தான் சிஎம் ஆக்குனாங்க. தமிழ்நாடு எடுத்துங்க, கூட்டணி கட்சிகளில் பாமக முழுக்க முழுக்க குடும்ப அரசியல். இப்போ ஒரு அன்புமணியை மாற்றி கூட இன்னொரு குடும்பத்துலேருந்து இன்னொருத்தர் தான் டாக்டர் ராமதாஸ் போடுறாரு. இளைஞரணியெல்லாம் போடும்போது அங்கே கூட பாருங்க, அப்போ கூட இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அது வேறு விஷயம். அது வந்து அது மக்கள் பார்த்து முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ரியலிஸ்டிக்காக நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து ஓட் பர்சன்டேஜ் வச்சு அனலைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான அனாலிசிஸ். இப்போது ஆர்ஜேடி சென்ற முறை பெற்ற ஓட் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் அதே பர்சன்டேஜ் தான் பெறுறாங்க. இப்போ ஒன்றும் பெரிய டிக்ளைன் கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸ் ஏற்கனவே சென்ற முறை வாங்கின பர்சன்டேஜ் தான் இப்போ வாங்கியிருக்காங்க. அது பெரிய டிக்ளைன் இல்ல. அது வந்து ஒரு பெரிய பார்ட்டியுடைய ஆச்சரியப்படக்கூடிய பார்ட்டியுடைய ஓட் பர்சன்டேஜ் ஓகே. ஆனா சட்டமன்றத்து எண்ணிக்கையில பிரதிபலிக்கல இல்ல. போன டைம் ஆர்ஜேடி 75. அதுதான் முடிச்சு அது முடிச்சிடறேன். அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் சிபிஐஎம்எல் சிபிஎம் அவங்க பர்சன்டேஜ் சென்ற முறை வாங்கின பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் அந்த பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய டிக்ளைனோ ஒன்று கிடையாது. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, ஒன்று 2 ஃபேக்டர் சொன்னேன். இப்போ எல்ஜேபி சென்ற முறை எதிர்த்து நின்னாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் 5.5% 6% இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கு. இந்த பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி இந்த மகாகட்பந்தனோட கூடுதலாக 8% வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில். சென்ற முறை ஆல்மோஸ்ட் சமம். இப்போ 8-8.5% கூட வருது. இது எங்கேருந்து வருது? பெரும்பாலும் எல்ஜேபி 6% மேலே அவங்களுடைய வாக்குகள் அப்படியே சுளையாக வந்து மொத்தமாக ஒரு பெரிய ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இது. ஏன்னா ஒரு இந்தியாவுக்கு வருது. அதே போல் ஒரு 3-4% ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி என்னை பொறுத்த நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் டார்கெட் பண்ணது யூத் மைக்ரெண்ட் லேபர் தான் அவர் டார்கெட் பண்ணார். இதே பேஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாரு யார்? ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ். இதுதான் அவருடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸ். அந்த சப்போர்ட் பேஸில் 3-4% வாக்குகள் இன்னும் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு. அது தோல்வி பெற்ற பிறகு அந்த 4% அவருக்கு வரல. நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 74 தொகுதி பெற்ற சென்ற முறை 43 தொகுதியில் பெற்ற ஜேடியு ஒரு 30 தொகுதி கூட வருது, 40 தொகுதி. அதே போல் எல்ஜேபி 22 சீட் வருது. இந்த 50-55 சீட் அப்படியே நீங்கள் கணக்கு போடுங்க. எல்ஜேபியோட ஃபேக்டர் தான் மெயின் ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 சீட் கூட வருது. எல்ஜேபியே 22 சீட் வாங்குறாங்க. அவங்களால ஜனதா தள் யுனைடெட் போன முறை 30 தொகுதியில் தோல்வி பெற்றாங்க, அதில் வெற்றி பெறாங்க. அந்த 50 சீட் அப்படியே நீங்கள் 155 போட்டிங்கன்னா 190 ஆச்சு. இதுதான் இந்த எலெக்ஷன். இதனால் ஒரு பெரிய ஒரு கட்டாஸ்ட்ராஃபிக்கோ ஒரு மாபெரும் டிஃபீட்டோ ஒரு மாபெரும் வெற்றின்ற சொல்கிறதுக்கு ஒன்று இது சிம்பிளி ஓட் ட்ரான்ஸ்ஃபர். 2 எலெக்ஷன் அலைன்ஸு பார்ட்னர் மாறி இவங்களுக்கு சாதகமாக வந்திருக்காங்க. அதுதான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். பிஜேபி சென்ற முறை 74 சீட் வாங்கிட்டு இப்போ 80 சீட் வாங்கின பிஜேபி பொறுத்தவரை பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஜனதாதள் யுனைடெட் 43 இடங்கள் வெற்றி பெற்றவங்க இப்போ 80 இடங்கள் வர்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுளாக வந்து வரதுக்கான முக்கியமான காரணம் எல்ஜேபியோட சப்போர்ட். சென்ற முறை எல்ஜேபி குறிப்பாக ஜேடியோ குறி வச்சு அவங்க வந்து அழிச்சாங்க. அந்த 30-40 சீட் இப்போது எல்ஜேபி கூட இருக்கிறனால எல்ஜேபியும் 22 சீட் வராங்க, இவங்களும் 30-40 சீட் வராங்க, 50 சீட். இப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 190 டோட்டல் 135 190 டோட்டல் வந்துடுது. யாருமே வந்து நீங்கள்
மகாகட்பந்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய டிக்ளைன் எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் 2 முறை வாங்கியிருக்காங்க. ஆனால் அது பத்தாது. ஏன்னா சென்ற முறை 37% வாங்கின என்டிஏ இந்த முறை கிட்டத்தட்ட 46% வருது. பெரும்பாலும் எல்ஜேபியோட வாக்கு கூடுதலாக ஒரு 6% வருது. இதுதான் மெயின் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனில். டில்ட்டிங் ஃபேக்டர் என்னை பொறுத்தவரை கேம் சேஞ்சர் எல்ஜேபி சிராக் பாஸ்வான் தான். அவரோட 6% என்ற சாலிடான ஒரு ஓட் பேங்க். ஏன்னா சென்ற முறை 0.023 டிஃப்ரென்ஸ் 2 அணிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து போக 6% அவர் கொண்டாடும் போது அக்ராஸ் த ஸ்டேட் அவருக்கு தலித் பார்ட்டி வந்து ஒரு பெரிய சமூகம். ரெண்டாவது நீங்கள் வந்து காஸ்டிஸ்ட் ஈக்குவேஷன் தான் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிசி இபிசியில் இந்தியாவில் அலையன்ஸ் ஓட்டு இருக்குது. எஸ்சி எஸ்டி குஷ்வாஹா மாஞ்சி அந்த செக்ஷன் எல்லாம் கொண்டு வந்து அலையன்ஸில் சேர்த்தாங்க. சில அதிருப்தி இருந்தாலும் கடைசியில் எப்படியோ சேர்த்து அமித்ஷா வெற்றிகரமாக அதெல்லாம் கொண்டு வந்து அலையன்ஸை சேர்த்துட்டாங்க. அதனால் பெறக்கூடிய வாக்குகள். ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து சார் காங்கிரஸ் இதெல்லாம் சொன்னார், நீங்கள் நியூட்ரலாக இருந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணோம். 1989-90 அந்த வந்த டிக்ளைன் எப்போ யூபி பிஆரில் நார்த் இந்தியாவில் பாலிடிக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கமண்டலம் பிடிச்சிக்கிட்டாரு, ஒருத்தர் வந்து மண்டலம் பிடிச்சிக்கிட்டாரு. பிஎஸ்பியோட ஃபார்மேஷன் வந்த பிறகு ஆல் இண்டியா லெவலில் தலித் ஓட் பேங்க் குறிப்பாக நார்த் இந்தியாவில் அந்த தலித் ஓட் பேங்க் முன்ன சாலிடாக காங்கிரஸ் வர ஓட் பேங்க் வந்து பிஎஸ்பி பக்கம் செஞ்சிச்சு. ஆமாம், பிசியோட வாக்குகள் பெரும்பாலும் மண்டலைசேஷனில் இந்த ஜனதாதள் யுனைடெட் இந்த ஆர்ஜேடி அதெல்லாம் அப்போது அதெல்லாம் அந்த 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 பிசி சார்ந்தவங்க. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோட வாக்குகள் கமண்டலம் வச்சுக்கிட்டு பிஜேபி அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாங்க. 3 மேஜர் கம்யூனிட்டி வெளியே போன பிறகு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பேஸே கிடையாது. உங்களுக்கு 89-90 ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து தொடங்கின டிக்ளைன் தான் அது. அந்த அந்த யூபி பிஆர் பெட்டில் அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அந்த பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டம் காங்கிரஸ் மாறவே இல்லை. ஏன்னா அந்த 3 பெரும் தொகுதியை அவங்க எழுந்து நிற்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த பிசி கன்சாலிடேஷன் ட்ரை பண்ணுறாரு. இட் வில் நாட் இமீடியட்லி ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். இப்போ பிசி இபிசி எல்லாம் அவர் பேசுகிறாரு, நல்ல விஷயந்தான். ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் பொறுத்தவரை அவர் என்ன செய்யணும்னா யாதவ் டாமினேஷன் அப்படின்ற ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க இல்லையா பிஜேபி அண்ட் ஜேடியு இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை. அவங்க வந்து தே மஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். சரி, நான் யாதவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணல, இப்போ சிராக் பாஸ்வான் ஆஃபர் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, நாங்கள் உங்களுக்கு சிஎம்மாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், சிராக் பாஸ்வான் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ வந்து நான் யாதவ் கன்சாலிடேஷன் எங்கள் பிசி ஜேடியு செய்து வந்து அடிபட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எதிர்கட்சிகள் யோசிக்கணும். ஏன்னா அவங்க தன்னிலேயே முன்னிலை நிறுத்தி யாதவன் போடும்போது நான் யாதவ் ஓட்டெல்லாம் இந்த பக்கம் திரட்டுறாங்க. யாரு? என்டிஏ. வியூகமும் திட்டமிடலும் ரொம்ப இதுதான். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எதிர்கட்சியில் இருக்கிற முகாமில் இருக்கிற அல்ல செல்லக்கூடியவர்களை நீங்க உங்க பக்கம் இருக்குன்னா வேறு விதமா நீங்க காயை நவுத்தணும். அப்போ சிராக் பாஸ்வான் எப்படி வெளியில தான் இருந்தாரு, அவரும் நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் அந்த அலைன்ஸை சேர்ந்தாங்க. இந்த தேஜஸ்வி யாதவ் பெருந்தன்மையா நீங்க வாங்க முதலமைச்சராக இருங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தா இந்த தேர்தல் வேறு விதமாக போயிருக்கும். இப்போ எலெக்ஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா முதல் வேட்பாளர் இப்போ தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. நான் முதல்வர் வேட்பாளர் என்னை ஏற்றுக்கிட்டு என் தலைமையில் இருந்தால் தான் வந்து சேரணும். இந்த பிடிவாதத்தில் இருக்கிறவங்க வந்து அதிகம் முன்னேற முடியாது. நீங்கள் ஒரு கட்டம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தேர்தலில் வெற்றி பெறணும் அல்லது தோல்வி பெற்று பீகாரில் அந்த பிடிவாதம் இருந்துச்சா? எங்கே இருந்துச்சு? ஆமாம், தேஜஸ்வி சிஎம் கேண்டிடேட் தான் வற்புறுத்தினார்ல. தேஜஸ்வி யாதவ் நீ உடனே ஜேடியு பிஜேபி தலைவர் என்ன பண்ணாங்க, தேஜஸ்வி யாதவ் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அடுத்த நாள் யாதவ் குல ஆட்சி சொன்னார்ல, ஃபேமிலி ரூலு, அதான் லாலு யாதவ் தேஜஸ்வி யாதவுக்கு அவருடைய தந்தையோட பேக்கேஜ் அவர் சுமக்கிறாரு. அவர் அந்த யாதவ் மென்டாலிட்டியில் இல்லாமல் இருக்கலாம், அவர் அணைச்சி பார்க்குறாரு, பல்வேறு கூட்டணி சேர்க்க பார்க்குறாரு. இருந்தாலும் அவர் தந்தையோட பேக்கேஜை அவர் சுமக்கிறாரு. அதை அவர் இறக்க முடியாது. என்ன ஏன்னா நீங்கள் அன்புமணியும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸோட பேக்கேஜ் அவர் சுமக்கிறாரு. அவர் வேறு விதமாக கட்சி வெளியே நான் 1 இயராக கொண்டு போகணும்னு நினச்சா கூட அந்த 1 இயர் டேக் அவர் கூட வரும். ஆகவே தேஜஸ்வி யாதவுக்கு அந்த யாதவ் டேக்குன்னு கூட வருது. இது அவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை. அவங்க என்ன மாற்று யோசிச்சு வேறு கம்யூனிட்டிலேருந்து அவங்க கேண்டிடேட் மூவ் பண்ணாங்க. இப்போ பிஜேபி அதான் பண்ணாங்க ஹரியானாவில். ஜாட் கட்சி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது, நான் ஜாட்டை கொண்டு வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் ஜாட்டெல்லாம் கன்சாலிடேட் ஆச்சு. காஸ்டிஸ்ட் ஓட் தான் அது. அது வந்து இட் இஸ் நாட் அ ஓட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆர் எக்கனாமிக் பாலிசிஸ். அந்த காஸ்டிஸ்ட் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அவர் வார்த்தை சொன்னார் சோஷியல் இன்ஜினியரிங், அதுதான் கணக்கு. நீங்கள் தேர்தலில் நீங்கள் எதிர்முகாம்னு செல்லக்கூடிய வாக்குகள் உங்கள் பக்கம் எப்படி திருப்புறது, அந்த பக்கம் இருக்கிற கூட்டணி கட்சி எப்படி நீங்கள் இழுக்கலாம்,
என்ன வியூகம் அமைக்கணும். அதுக்கு நான் வந்து முதல்வராக வேட்பாளராக என்னை முன்னிலைப்படுத்தாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா நீங்கள் வெற்றி காணலாம். இல்லை நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு முதலே என்ன சொல்லிட்டு அங்கேயே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அதனால பின்னாடி வந்து எதிர்கட்சியில் உட்கார வேண்டியது தான். அந்த நிலைமை தான் இப்போ தேஜஸ்வி யாதவும் வருது. வெற்றி வேணுமா தோல்வி மாநிலத்தில் பிராந்தியத்தில் வலுவான கட்சி அவங்களோட கட்சி தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லிக்கிறதுல என்ன இருக்க போகுது? காங்கிரஸை விட அவங்க லாஸ்ட் டைம்ல 75 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 திமுக அதிமுக விஜயகாந்த் கூட்டணி சேரும்போது வெற்றி. நீ விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர்னு திமுக ஏற்றுக்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. பாக்கி கலைஞர் வந்து விஜயகாந்த் முதல்வர் வரட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லவே மாட்டார். ஆனால் சொல்லியிருந்தால் அந்த கூட்டணி வெற்றி. அந்த 2011 தோல்வியை தவிர்த்திருக்கலாம். ஆகவே சில நேரங்களில் நம்ம தாண்டி கூட்டணி பெருசாக ஆட்சி நம்ம கூட்டணி வெற்றி பெறணுமான்னு யோசிக்குமே தவிர நான் வந்து நானே தான் முதல்வர், நானே ராஜா, மற்றவெல்லாம் மந்திரிங்க, மந்திரி கூட கிடையாது அவங்க கூட்டணியில் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீ எதிர்கட்சிக்கு நீங்கள் தீனி போடுற மாதிரி ஆயிடுது. சரி, ரைட். பாக்கி சார், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதிகளை இழந்து வருவதற்கான காரணம் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய அளவில் பல ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கட்சி. காங்கிரஸ்ன்னு சொன்னால் தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க. அது வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி நான் தேர்தல் களத்துக்கெல்லாம் போயிருக்கின்ற அடிப்படையில் ரொம்பவே அனைத்து மக்களாலும் அறியப்பட்டவர். ஆனால் இருந்தும் கூட ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதிகள் தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்குது. 2020 19 இன்னைக்கு 5 6 அப்படின்னு தான் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? காங்கிரஸ் என்ன தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்? பொதுவான கருத்து சொல்றேன். இந்த அரசியல் பார்வையில் ஒரு அனலிட்டிக்கலாக சொல்றேன். பல ஆண்டுகளாக பல மாநில கட்சிகள் உருவாகி இருக்கின்றன. நான் இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாபில் அகாலி தளம் ஆகட்டும், நான் சொல்லுது 70களில், இன்னும் 60களில் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இந்த கட்சிகள் மாநில கட்சிகள் அப்போ தொடங்கி இன்றைய தினம் வரையில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே ஒன்று காங்கிரஸிலிருந்து வெளியேறி, உதாரணத்துக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இல்லை திரிணாமுல் காங்கிரஸ், இதெல்லாம் காங்கிரஸிலிருந்து வெளியேறி மாநில கட்சிகளாக உருவானது, அல்லது காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸை வீழ்த்தி தொடங்கப்பட்ட ஆட்சிக்கு அமைத்த மாநில கட்சிகள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், டில்லி ஹரியானா போன்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள். ஸோ இந்த 2 ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மீதான அதிருப்தி, அந்த நான் அரசியல் பார்வையெல்லாம் ஒதுக்கிறேன், அதை பற்றி நான் அனலைஸ் பண்ணல. காங்கிரஸ் மீதான ஏதோ ஒரு வகையான அதிருப்தி தான் பல்வேறு மாநில கட்சிகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தன. இது நாளைக்கு பாஜகவுக்கும் வரும். நான் அது நாளைய தின ப்ரெடிக்ஷனை பற்றி இப்போ சொல்ல வரும்ல, இன்றைய களம் அமைஞ்சிருக்கு. இது மாநில கட்சிகள் அமைந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 2 மாநில கட்சிகள் இருந்ததுன்னா ஒன்று இந்த மாநில கட்சி, அதற்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மாநில கட்சி. உதாரணத்துக்கு தமிழ்நாடு தான் திமுக அல்லது அதிமுக, ஆந்திர பிரதேசம் என்றால் தெலுங்கு தேசம் அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இப்படித்தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹரியானாவில் கூட இப்போ வர ஆரம்பிச்சு ஓம் பிரகாஷ் சௌதாலுடைய பேரனுடைய மாநில கட்சி, இப்படி எல்லா கட்சியிலும். பீகாரில் கூட நமக்கு இன்னமும் சொல்லுகிறேன், பாஜக அதிக இடங்களை பெற்றாலும் காங்கிரஸ் குறைவாக பெற்றாலும் அதெல்லாம் மெட்டீரியல், இட் இஸ் இம்மெட்டீரியல். ஆர்ஜேடி அல்லது ஜேடியு, நான் தலைவர் பேர் கூட சொல்ல விரும்பல. டாமினன்ட் ஃபோர்ஸஸ்னால் 2 தான். ஒன்று ஜேடியு, ஐக்கிய ஜனதா தளம் என்றாலும் கூட அது மாநில கட்சி தான். அதே போல் ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் என்ற கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சி தான். ஸோ இந்த மாநில கட்சிகள் பல மாநிலங்களில் வேரூண்டு இருப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணியாக அமைந்தது. நாளை தினம் இதே சூழல் பாஜகவுக்கு ஏற்படும் என்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணத்தை இப்போவே ஆரம்பிச்சிடுறேன். மகாராஷ்டிராவில் பாஜகவோடு கொள்கை ரீதியாக உடன்பட்டு இருக்கிற சிவசேனை கட்சி கிட்டத்தட்ட மாநில கட்சியாக செயல்படுகிறது. அதற்கு போட்டியாக இன்னொரு மாநில கட்சி, இப்போ ஏக்நாத் ஷிண்டே என்றாலும் அதை வந்து பிஜேபி ஆதரவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த அரசியல் பார்வை சொல்லு. ஸோ அங்கே மாநில கட்சிகள் இருந்தாலும் இப்போது பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஒன்றுக்கொன்று போட்டியாக வர்றதுனால தேசிய கட்சிகளுடைய ஸ்பேஸ் குறைஞ்சிட்ருக்கு. நான் சொல்கிறது பாஜக சொல்கிறேன், காங்கிரஸை சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களும் ஷ்ரிங்க் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதே ஃபேக்டர் காங்கிரஸுக்கும் பொருந்தும். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஏனெல்லாம் காங்கிரஸும் பல முந்தைய காலத்தில் மாநில கட்சிகளை ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டிலே 50-50 போட்டிட்டாங்க 1980.
திமுகவோட அலையன்ஸ் வச்ச போது. ஸோ அந்த இது வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சி போயிட்டு அதே சூழல் எல்லா மாநிலங்களும், பல மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் சொல்ல மாட்டேன், ஹிந்தி பெல்ட்டில் அப்படி தான் இருக்கும். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தேசிய கட்சிகள் தான் வலுவாகத்தான் இருக்கும். மாநில ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே மாநில கட்சிகள் முளைக்கும் போது இந்த மாதிரி சூழல் ஏற்படுது. அதுதானே தவிர காங்கிரஸ் கட்சி இயல்பில் அது தேசிய பார்வை மெல்ல மெல்ல மாநிலங்கள் மத்தியிலே குறைந்து வருகிறதோ அதற்கு தேசிய கட்சிகளும் காரணம் அப்படின்னு பார்க்கிறேன். இப்போ நிதிஷ்குமார் 2020 43 சட்டமன்ற தொகுதிகள் தான். ஆனா அதற்கு பிறகும் கூட அவர் அணி மாறினார். இந்த கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணிக்கு போய் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிட்டார். பாஜகவை தாண்டி நிதிஷ்குமார் மீதான அதிருப்தி இருந்துச்சு இல்லையா? தேர்தலின் போது கூட அது பல இடங்களில் பேசப்பட்டது. நிதிஷ்குமார் 17 ஆண்டுகளாக இருக்கார். இப்போதும் கூட அதே தேர்தல் வாக்குறுதி, உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், இந்த திட்டங்களை தொடங்கி வைப்பேன், 17 ஆண்டுகளாக நீங்க தானே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் முன் வைச்சாங்க இல்லையா தேர்தல் பிரச்சாரங்கள்ல? இந்த குற்றச்சாட்டை எல்லாம் தாண்டி தானே நிதிஷ்குமார் தன்னுடைய இடங்களை 75 இடங்களை இன்னும் அதிகரிச்சிருக்காரு. 43ல இருந்து 75 அப்படின்றது ஒரு பெரிய நம்பர். ஸோ நிதிஷ்குமார் என்னென்ன மாதிரியான வியூகத்தை அவர் இங்கே அமல்படுத்தியிருப்பார்? இல்லை 2-3 ஃபேக்டர்ஸ் சார். நிதிஷ்குமார் மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முன்னணிக்கு காரணம் 2-3 விஷயத்தை சொல்லணும். சென்ற முறை 43 இடங்களா பின்தங்கினார் இதே நிதிஷ்குமார். காரணம் சிராக் பாஸ்வான். நானும் சொன்னேன், நண்பர் ரங்காவும் சொன்னார். அது கரெக்ட், அதுதான் ஃபேக்ட். அது ஓட்டை பிரிச்சுட்டார் அவர் நல்லா கவனிக்கணும். சிராக் பாஸ்வான் பிஜேபி எதிர்த்து போட்டியிடவில்லை, ஜேடியு எதிர்த்து தான் தொகுதிகளில் தான் போட்டியிட்டார். ஆகையினாலதான் வீழ்ச்சி ஒன்று. இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொல்றேன், இவர் நிதிஷ்குமாரோட கட்சிக்கு வாக்குகள் இடங்கள் எண்ணிக்கை குறைந்ததுக்கு ஆட்சியாளர்கள் மீதான ஒரு அதிருப்தி இருக்கும், கோபம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெறுப்பு அதிருப்தி இருக்க விட அவசியம் இல்லை. நவீன் பட்நாயக் ஒரிசாவில் நல்ல ஆட்சி தான் கொடுத்தார், 25 வருஷம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, வளர்ச்சி திட்டங்கள் நல்லா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட பல விஷயங்களை ஒத்துக்கூட போனார். ஆனாலும் தோல்வி அடைந்தது. என்ன காரணம்னா அலுப்பு. ஒரு ஷர்ட்டை 2-3 நாள் போட்டுக்கலாம் சார், மிஞ்சி போனா 3 நாள் போட்டுக்கலாம், அப்புறம் 4ஆவது நாள் போட மாட்டோம், மாத்திப்போம். ஸோ ஒரு சட்டை அழகா இருந்தாலும் நம்ம மாத்துறோம் இல்லையா, மாறுதல் தேவை என்கிற அடிப்படையில். இன்னைக்கு இந்த வாட்டி லாலு பிரசாத் அழகா சொன்னார், சப்பாத்தியை புரட்டி போடணும் அப்படின்னு சொன்னார். அந்த மக்கள் சப்பாத்தியை புரட்டி போடலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் அந்த ஒரு மாறுதல் தேவை என்றதனுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இவருக்கு எதிர்பார்த்த 101 இடங்கள் நினைக்கிறேன் பாஜகவும் சரிசமமாக போட்டிட்டாங்க. ஆனா பாஜக அதிகமாக இடங்கள் பெற்றிருக்கு, இவங்க அந்த அளவுக்கு பெறல. இது இன்னொரு ஃபேக்டர்னு சொல்றேன். சிராக் பாஸ்வானும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் முழு அளவு அவர் ஜேடியோடு ஜெல் ஆயிட்டாரான்னு சந்தேகம் தான். அதை வீழ்த்தல, ஆனா பெரிய அளவு ஒத்துழைக்கல, அது கூட ஃபேக்டரா இருக்கலாம் இல்லையா? ஆக இதெல்லாம் ஐக்கிய ஜனதா தளம் 75 இடங்கள்ல முன்னிலையில இருந்தாலும் கூட அது அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு அல்ல, கூட்டணிகளுடைய செல்வாக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்ல எல்லாமே தான் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, அதான் மாநில கட்சிங்கிற அதனுடைய செல்வாக்கு இருக்கு. ஆட்சியாளர்கள் மீது லேசான அலுப்பு, சிராக் பாஸ்வான் போதிய ஒத்துழைப்பு இருக்கு, ஆனா போதுமான அளவு இல்லை. அப்புறம் எதிர்கட்சிகளோட வலிமையான பிரச்சாரம், எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து தான் அது குறைஞ்சிருக்கும். அப்போ பாஜக ஏன் வந்ததுன்னா அதற்கான காரணங்களை பின்னாடி அரசு பார்க்கலாம். ஆனால் இப்போது நிதிஷ்குமார் வயசாயிடுச்சுல்ல, பெரியவர், நமக்கு யங் ஃபேஸ் ஒன்று தேஜஸ்வி விரும்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நிதிஷ்குமாரோட கட்சியில் நிறைய பேர் இளைஞர்கள் போட்டி இருக்காங்க, அந்த ஃபேக்டரை நம்ம கவனிக்கணும். இருந்தாலும் பல்வேறு காரணம், பின்னடைவு குறைந்து முன்னிலைன்றது கூட சில காரணங்கள் இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. சரி, இதில் வந்து பாஜக என்னதான் சிறப்பாக செஞ்சாலும் நம்பர் 1 பார்ட்டி தனியாக நின்று அவங்களால ஆட்சிக்கு அங்கே வர முடியாது பீகாரில். ஏன்னா அங்கே இருக்கிற சோஷியலிஸ்ட் பேக்ரவுண்டு, லேண்ட்லெஸ் லேபர், அந்தக்கான ஒரு இயக்கங்கள் பலதான் நடந்திருக்கு. நிதிஷ்குமார் இல்லாமல் அந்த வெற்றி பாரதிய ஜனதாவால் பெற முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா ஸ்டில் சீன் அஸ் அ ஃபார்வர்ட் காஸ்ட் பார்ட்டி. இந்த பிசி, இபிசி, எஸ்சி, எஸ்டி கன்சாலிடேஷன் கொண்டாடுறா நிதிஷ்குமாரால் தான் அது முடியுது. நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நிதிஷ்குமாரா தேஜஸ்வியா என்று இதுதான் இந்த எலெக்ஷன். ராகுல் காந்தியா மோடியான்றது கிடையாது, நிதிஷ்குமாரா தேஜஸ்வியான்னு. தேஜஸ்வி அந்த யாதவ் பேக்கேஜை கொண்டாரு. ஸோ நான் யாதவ் கன்சாலிடேஷன் நிதிஷ்குமாரால் கொண்டு முடியுது. அவர் குர்மி பேக்ரவுண்ட் பெரிய டாமினன்ட் காஸ்ட்னு சொல்ல முடியாது. மற்ற பிசி, இபிசி கொண்டுறாரு, எஸ்சி, எஸ்டி கொண்டுறாரு. ஸோ தேஜஸ்விக்கு நிதிஷ் பெட்டர் அப்படின்றது தான் இந்த முடிவே தவிர
ஒரு ஏகோபித்தா ரெண்டாவது இன்னொரு சென்டிமெண்டலாக ஒரு கார்டு என்ன ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா கடைசி தேர்தல் இதுக்கு மேலே அவர் ஒதுங்கிடுவார், கடைசியாக ஒரு வாய்ப்பு மாதிரி சென்டிமெண்டல் இமோஷனல் ரீசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பிரச்சாரங்களின் போது கூட எனக்கு லாஸ்டா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் பீகார் மக்கள், அப்படிதான் அவர் கேட்டார். அந்த இமோஷனல் அப்பீலும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஆமா, இதுதான் கடைசி அந்த இமோஷனல் அப்பீலும் ஓரளவுக்கு இருக்கு. எனவே பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக நம்பர் 1 பார்ட்டி கிடையாது. இப்போ மகாராஷ்டிராலையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். சிவசேனா இல்லாமல் பாரதிய ஜனதா தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அதே போல் அங்கே ஜேடியு இல்லைன்னா அது இந்த கஷ்டம். ஏன்னா அந்த சோஷியலிஸ்ட்டு அந்த ஒரு பூமி ஒரு அஜிடேஷனல் அப்ரோச்சுக்கான பூமியில் அவங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பார்ட்டி தான் பார்க்குறாங்க. காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் பல நாள் பார்த்துட்ருக்காங்க. இந்த காஸ்ட் டிவிஷன் இருக்கிற சுச்சுவேஷனில் நிதிஷ்குமார் இல்லாமல் பாரதிய ஜனதா வச்சு இவ்வளோ பெரிய வெற்றி பெற முடியாது. நிதிஷ்குமார் எவ்வளோ சிறப்பான வெற்றியானு நம்ம கேட்க முடியாது. ஆனால் அந்த கூட்டணிக்கு அவர் ஒரு பிசி ஒரு ஃபேஸ் கொடுக்குறாரு. அதுதான் பீகாரில் அது குரூஷியலாக இருக்குது. தேஜஸ்வி காட்டிலும் பெட்டர் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 40-30 சீட்டு கரெக்டாக எல்ஜேபி உள்ளே வராங்க. அதை நின்று தோக்கடித்த சீட்டெல்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிறான்ட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு கணக்கு போட்டுக்கலாம். எல்ஜேபி 22 சீட் வராங்க. இப்போ அவங்களுக்கும் அவங்களும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிஜேபி பொறுத்தவரை ஒரு பெரிய வெற்றியில் ஆல்மோஸ்ட் 75 சீட்ஸ் லாஸ்ட் டைம் வந்தாங்க. ஒரு 80 இருக்காங்க. ஸோ மேஜர் கெய்னர் வந்து உங்களுக்கு ஜேடியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணுறாங்க அவங்களோட சீட்ஸை. அதனால் அதை நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் வந்து முக்கியமான இதுக்கான அடிப்படையான காரணம் அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் தலித் கன்சாலிடேஷனும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சிராக் பாஸ்வான் உள்ள வந்தனால. ஸோ பிசி இபிசி கன்சாலிடேஷன், நான் யாதவ் காம்பினேஷன், எஸ்சி எஸ்டி கன்சாலிடேஷன். ஸோ இந்த காஸ்டிஸ்ட் அரித்மெட்டிக்கு அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. திரு நெய்வேலி பாரு சார், நம்ம முன்னாடி பேசும்போது அந்த டேட்டா வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா 80 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய பாஜகவை விட 33 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்காங்க. சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் வேணால் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளம் தனிப்பட்ட முறையில் வாக்கு சதவீதத்தையும் வாக்கு வங்கியும் அதிகரிச்சிருச்சு இந்த தேர்தல். அப்படின்ற என்ன சொல்ல வராங்க ராஷ்டிரிய ஜனதா தளம்? இதைதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் அந்த எண்ணிக்கைக்கு அல்லது அந்த சதவீட்டு அந்த விகிதாச்சாரத்திற்கு இணையான இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறது இல்லை. அது இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஜனதாதள் யுனைடெட் அதாவது நிதிஷ்குமாருடைய கட்சியை விட பிஜேபி அதிக எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற்றிருக்கு. ஆமாம் ஆமாம், அவங்க 76, இவங்க 83, 86, இவங்க 78. அப்படி வச்சுங்க. அப்போ அது மாதிரி வரும்போது என்னன்னா மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்களோ, யார் வந்து இப்போ ஆர்ஜேடிக்கு ஓட்டு போகிறாங்களோ, யார் வந்து ஜேடிக்கு ஓட்டு போகிறாங்களோ அந்த கேண்டிடேட்டோ இல்லை அந்த கட்சியோ ஜெயிக்கலை. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் அந்த வாக்குகள் அடிப்படையில் இன்றைக்கு அசம்பிளி அந்த இடங்களை பெறுவது என்பதில் இந்த சிக்கல் இருக்கு. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஜக்லரி. இது வந்து ஒரு கணித புதிர் அதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், உண்மையான மக்களுடைய வாக்கினுடைய அடிப்படையில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் முறையில் மிக கடுமையான சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் ஒழிய இது மாற முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். இது வந்து 1960களிலேயே இடதுசாரி கட்சிகள் முதலாக பாராளுமன்றத்தில் வைத்த ஒரு கோரிக்கை. அவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வாக்கெண்ணிக்கை அடிப்படையில் தான் இடங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அது மாறி போய் நபர்களுடைய அடிப்படையில் இவர் வந்து பெரிய கட்சிக்காரரு, இவர் பெரிய விடுதலை போராட்ட வீரர் அப்படி இப்படிலாம் சொல்லி, அதாவது தனி நபர்களை வைத்து ஒரு தேர்தலில் எடை போடக்கூடியது என்பது வந்தவருடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணங்கள் அந்த வெற்றியிலையோ அல்ல தோல்வியிலையோ பிரதிபலிக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டு வருகிறோம். சார், ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பதான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி கடைசியாக வெற்றி பெற்றது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல். அதற்கு பிறகு ஹரியானா நடைபெற்றது, டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு தேர்தல்களிலுமே தேர்தல் தோல்விக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சி செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் டெல்லியில். அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை,
இன்னும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சி தங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் அப்படின்றது ரொம்ப அழுத்தமாகவே இருக்கும் தேசிய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இருந்தாலும் கூட அடுத்தடுத்த தேர்தல்களில் இது போன்ற தோல்வி நடந்துகிட்டே தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி உண்மையிலே தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளலையா, இல்லை என்னதான் அவங்க பண்றாங்க, என்ன நடக்குது? இது நான் முதலே சொன்னேன், அதான் சொல்றேன். நான் இன்னும் என்ன கேட்டால் நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்று சொன்னால், காங்கிரஸ் என்பது இந்தியாவினுடைய அரசியலை பொறுத்தளவில் இட் பிகம்ஸ் அன் irrelevant ஃபோர்ஸ். அதாவது ஒரு தேவையற்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்குள்ளேயும் மிகப்பெரிய சர்வாதிகாரம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு சசிதரூர் ஒரு வெளியில் போயிருக்கார். அவருக்கு அவருடைய பெரிய அறிவாளி அதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவருக்கு கட்சியில அவருக்கு முதன்மையான இடம் கொடுக்கப்படவில்லை, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் அவர் வெளியேறாரு. அதனால என்னாச்சுன்னா, வெளியேறவரை பிஜேபி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் கிருஷ்ணன் சொன்னார், பாக்கி சொன்னார். அவரும் அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் சசி தரூர் மிகப்பெரிய அறிவாளி. ஆமாம், ஆனால் காங்கிரசுடைய தலைமைக்கு கட்டுப்படாத காரணத்தினாலே அவர் கிட்டத்தட்ட ஒரு ரிபல், காங்கிரஸ் ரிபல். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவருக்கான இடம் அங்கே கொடுக்கப்படவில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு வெறுப்பு, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர் வேற மாதிரி செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சிந்தூர் ஆபரேஷனுக்கு அப்புறம் பல்வேறு எதிர்கட்சிகள் பல நாடுகளுக்கு போய் அதை பற்றி சொல்லும்போது சசி தரூர் போனார். கட்சியை கேட்காம போனான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கடுமையாக குற்றம் சாட்டியது. ஆனால் அவர் போகிற இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆகும் என்றால், இது போகும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இது வரலாற்று ரீதியாக இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கோ இல்லையோ, இதை எல்லாரும் சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதிகாச காலத்திலேருந்து இதான் நடக்குது. இதிகாச காலத்திலேருந்து இதான் நடக்குது. அதாவது ராவனுடைய தம்பி பீஷன் ராமரோட சேர்ந்துக்கிறான் எதிர்கட்சியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், வாலியோட தம்பி சுக்ரீவன் ராமரோட சேர்ந்துக்கிறான். கடைசியில் ராமர் தான் வாலியை கொல்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த வரலாற்றில் இன்னும் சொல்ல போனால், ராமனே முடிசூட வேண்டியவன் ஏன் காட்டுக்கு வந்தான்? அவன் அந்த இளம் வயசில் அவனுடைய இளம் மனைவி அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியினால பண்ணுது. அப்போ என்னன்னு சொன்னால், ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு கொடுத்த வாக்குறுதியினால மக்களால் பெருமளவிற்கு விரும்பப்பட்ட அறத்தின் வேரி என்று பேசப்பட்ட ராமன் அவன் பதவி இழந்து காட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இது தொடர்ந்து நடக்குது. அதே மாதிரி மகாபாரதத்தை எடுத்துட்டிங்கன்னா, பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம் மூத்த அண்ணா யாருன்னா கர்ணன். ஆனால் கர்ணன் எதிர்கட்சிட்டு இருக்கான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் காலங்காலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு அமைப்பிலே இருந்து துரோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு, ஒரு இனத்திற்கு துரோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு, அல்லது ஒரு பரம்பரைக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு எதிர்கட்சியில் இடம் கிடைக்குது. அதற்கு அடிப்படை என்ன என்று சொன்னால் அதிகாரம். அதுதான் இன்றைக்கு அதிகாரிக்கிறது. இந்திய அரசியலையும் அதுதான் இன்றைய வரை பிரதிபலிக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we are a different party. நாங்கள் காங்கிரஸ் மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ஒரு வித்தியாசமான கட்சி, நாங்கள் ரொம்ப நேர்மையாக இருப்போம். நான் கேட்குறேன், அஜித் பவார் உங்கள் கட்சிக்குள்ள எப்படி இருந்தார்? முத நாள் அன்னைக்கு பம்பாயில் மோடி பேசுகிறாரு, 32 லட்சம் கோடி அவர் மோசடி செய்தவர், லஞ்சம் வாங்கினவர் மோடி பேசுகிறார். மறுநாளைக்கு அவர் டிப்டி சீஃப் மினிஸ்டராக வரார். அப்போ என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் மாரல்ஸ் பேசுகிறாங்களோ, நியாயங்கள் பேசுகிறார்களோ, அவர்கள் பதவி அல்லது அதிகாரம் என்று வரும்பொழுது அதை மிக எளிதாக தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அதனால் நமக்கு பொது வாழ்க்கையில் தூய்மை என்பது இல்லை என்று ஆகிவிட்டது. பியூரிட்டி அண்ட் பப்ளிக் லைஃப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. என்னன்னா, சீட்டை பிடிக்கணுமா யார்கிட்ட வேணாலும் சேர்ந்துக்கோ. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், நான் ஒரு விபரீதமான விஷயம் சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள்லாம் பெரியாருடைய வழியில் வந்தவங்க தான், திமுக சொல்லுது, ஏடிஎம்கே சொல்லுது. இப்போ என்ன கேட்டால், நேரடியான திராவிட கட்சிகள் இல்லை என்று சொல்லுவார்கள் கூட பெரியாரை பாராட்டுகிறார்கள். ஆனால் பெரியார் சாதிக்கு மிகப்பெரிய எதிரி. ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால், திமுகவில் கேண்டிடேட் செலக்ட் பண்ணதே எதிர எடுப்பிடனா, எந்த கான்ஸ்டுவன்சியில் எந்த ஜாதிகாரன் கூட இருக்கான்னு பார்த்தானே கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், எச் ராஜாவை கொண்டு போய் திருநெல்வேலியோ இல்லைனா கன்னியாகுமரியிலையோ நிறுத்தினா எச் ராஜா ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த காஸ்ட் ஃபேக்டர் தான் வேலை செய்யுதுங்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன என்று சொன்னால்,
அரசியலில் தூய்மை என்பது அது எங்கே இருக்கென்றே தெரியவில்லை. அது வராத வரைக்கும் இதை போன்ற விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது பேர் ஜனநாயகம், இது ஜனநாயகம் அல்ல. அதான் என்னுடைய கருத்து. இதே நிலை தொடர்ந்தால் இனி வரக்கூடிய தேர்தலும் காங்கிரஸுக்கு இப்படிதான் இருக்க போகுது. அப்படிதான் உங்களுடைய கருத்து? காங்கிரஸ் நான் மறுபடியும் சொல்றதுக்கு நான் விரும்பல. காங்கிரஸ் சுய பரிசீலனை செய்வதற்கு அந்த நிலையெல்லாம் மீறி போச்சு. மீறி போச்சு. காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலர், இன்னும் சொல்ல போனால் இவர்களே சொல்லக்கூடிய குடும்ப ஆட்சி தான் அங்கே நடக்குது. அதனால நீங்க ராகுல் காந்தியை மீறி ஒருத்தர் வர முடியாது, ராஜீவ் காந்தியை மீறி ஒருத்தர் வந்திருக்க முடியாது, இந்திரா காந்தியை மீறி ஒருத்தர் காங்கிரஸில் வந்திருக்க முடியாது. இது தொடர்ந்து நம்முடைய அரசியல் நடப்பது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு தலைவரை பொறுத்தளவில் அவருடைய அரசியல் பின்னணி, அவர் அரசியலை செய்த அந்த பணிகள், சேவைகள், அதை வைத்து தான் பண்ணணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டா, இப்போ கருணாநிதியுடைய மகன் தான் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னாலும் கூட, ஸ்டாலின் 60லேருந்து அரசியலில் இருக்கார், மிக கடுமையாக இருக்கார். இன்னும் சொல்ல போனால் 75 எமர்ஜென்சியில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர் அவர் ஸ்டாலின். அதே போலவே நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி அரசியலில் மிகப்பெரிய முத்திரை பைத்தவர்கள் தான் அவர்கள் பதவிக்கு வந்தார்கள். ஆனால் சில கட்சிகளில் அப்படி இருப்பது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுன்னா, இந்த வாரிசு அரசியல் என்று சொல்வது அது ஒரு பொருளற்ற ஓசை. அதாவது அதில் ஒரு இட்ஸ் அ மீனிங்லெஸ் சவுண்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் பெரிய அதுக்கு ஒரு நியாயமோ அதுக்கு ஒரு வெயிட்டோ இருக்குதா நான் நினைக்கல. அதனால இன்றைக்கு ஒரு தூய்மையான அரசியல் என்பது வந்திருக்க வேண்டும். 45 சுதந்திரம் பெறுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே காந்தி சொன்னார், காங்கிரஸை கரைச்சிருங்கன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால், நாளைக்கு சுதந்திரம் கொடுத்துற மாதிரியான ஒரு சூழல் வருது, காங்கிரஸ்காரங்க எல்லாம் அதை தியாகம் பண்ண இதை தியாகம் பண்ணேன்னு மந்திரி பதவிக்கும் அவங்கெல்லாம் போவான். அப்போ காங்கிரஸுடைய அதற்கு விடுதலை போராட்டத்தில் கிடைத்த அந்த மரியாதை போயிடும், கட்சி கரைங்கன்னு சொன்னார். அதை காங்கிரஸ் கேட்கவில்லை, நேரு கேட்கவில்லை, பட்டேல் கேட்கவில்லை. அதனுடைய விளைவாக என்ன என்றால், சாகும் பொழுது காந்தி காங்கிரஸ் கட்சியிலே இல்லை. இதுதான் வரலாறு. அதனால இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது என்ன என்றால், இன்றைக்கு அரசியலில் தூய்மை என்பது வரணும். அது மாதிரி பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங், இது யாரும் மறுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொண்டாருங்கிறது உலகம் பூரா தெரியும். கடைசி நேரத்தில் அவர் காந்தியை கொல்லும் போத அவர் கோட்ஸே அவர் ஆர்எஸ்எஸ் இல்லை வெளில போயிட்டாரு. இதெல்லாம் சாக்கு போக்கான விஷயங்கள், மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மோடி பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிக்கிறார். உங்களுக்கு காந்திக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? காந்தியை கொன்னவங்க நீங்க. காந்தி பேரை சொல்லிட்டு இதுலயே நீங்க விளம்பரம் தேடுறீங்க. அதை தான் நான் சொல்றேன். திரு சரவண பெருமாள், அதாவது இப்போ முக்கியமாக இந்த பீகார் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிதிஷ்குமார் ஃபேக்டர் அப்படின்றது தான் மேஜராக பார்க்கணும். என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட, அது கடந்த தேர்தலில் இருந்திருக்கலாம், அங்கே ஸ்ட்ராட்டஜி கூட தவறாக நடந்திருக்கலாம், அதனால் அவருக்கு தோல்வி கிடச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டிஏக்கும் சரி பிஜேபிக்கும் சரி இன்னைக்கு உறுதுணையாக இருந்தவர் நிதிஷ்குமார் தான். ஏன்னா அவரே ஒரு காங்கிரஸே முயற்சி பண்ணுச்சு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அப்படின்லாம் பேசி பார்த்தாங்க. ஸோ அது அந்த சூழ்நிலைகள்லாம் இருந்தது, இல்லாமல்லாம் கிடையாது. ஏன் 2014 நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்கும்போது கூட அவர் வரலாம், இது பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கலன்னா அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருந்தது, பேசப்பட்டது. ஊடகங்கள், ஆய்வாளர்கள் எல்லாமே சொன்ன கருத்து தான். இன்றைக்கி அந்த ஃபேக்டர் ஒர்க் ஆகிருக்கு. நிதிஷ்குமாருக்கு ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் பீகாரில் பார்த்தீங்கன்னா, இது ஜனதா தள் அப்படின்ற ஃபேக்டர் தான். இங்கே காங்கிரஸ்க்கு அங்கே தோல்வினா, பிஜேபிக்கு இதுனா அது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், நம்ம விவாத மேடையில் சொல்லக்கூடியவங்க கருத்து தான் அதுவும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் பீப்புள் 65% ஓட்டு போடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அங்கே யூபியில் காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு இது இருக்குது. பட் இப்போ அது சமாஜ்வாடி பார்ட்டி எஸ்பி முலாயம் சிங் யாதவ் கட்சி அங்கே தக்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்க எல்லாமே விபி சிங்கினுடைய பிரிந்து போன ஜனதாதள், ஒருங்கிணைந்த ஜனதாதள்லாம் இருந்த கட்சிகள்லாம் பிரிஞ்சு போய் இப்படி இருக்காங்க. பீகார்லேயும் அதுதான். இப்போ கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா,
இவங்க 32, அவங்க வந்து 79 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜனதா தள் தான் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்காங்க. அந்த ஃபேக்டர் அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. இது வந்து அதுதான் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கட்சிகளில் வந்து எல்ஜேபி இவங்களெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைஞ்சு ஒரு இதுவாக ஃபோர்ஸாக வராங்க அங்கே. ஆனால் இப்போ பீகார் தேர்தலுடைய சட்டமன்ற தொகுதிகள்லையும் சரி வாக்கு சதவீதங்களின் அடிப்படை ஜனதா தளத்தை விட பிஜேபி தான் லீடிங்ல இருக்கிறாங்க. சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையிலும் சரி வாக்கு சதவீதம் 23% வாக்கு தானே. இவங்க 18% சேர்த்தா பார்த்தீங்கன்னா 5% டிஃபரன்ஸ் வருதுல்ல. ஆமாம்மா 5% தான், அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இது வந்து 79, அங்கே வந்து 85, 89, 10 தொகுதினா கூட அப்படி ஒன்றும் மார்ஜினலாக இது கிடையாது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 5000 ஓட்டு வித்தியாசங்கள் தான் பார்க்கலாம். ஆனால் நீங்க சொல்றது படி நிதிஷ்குமார் தான் பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காப்புனா நிதிஷ்குமாரோட இடங்கள் அது வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய செயல்பாடு இந்த கடந்த ஒரு ஆர்ஜேடியிலேருந்து எப்படி பிரிஞ்சு வந்து 43 சீட்டோட பிஜேபியோட மறுபடியும் கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. அந்த இதில் வந்து செயல்பாடுகளை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் பண்ணோட எஃபெக்ட் தான். அங்கே வந்து பிஜேபியினோட அந்த சுஷில் குமார் மோடி டெபுட்டி சிஎம் எல்லாம் இருந்தவர், அவங்க வந்து அந்த அளவுக்கு பிளே பண்ணல. இது வந்து முழுக்க முழுக்க இங்கே வந்து நிதிஷ்குமாரோட ஃபேக்டர் தான். ஏன்னா அங்க ஆர்ஜேடியை எதிர்க்கிற சக்தி வந்து நிதிஷ்குமார் தான் அப்படின்றது தான் பாஜகவுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் அந்த கூட்டணியே வச்சிருக்காங்க. இப்ப எப்படி இங்க அதிமுக தான் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா பாஜக கூட்டணி வந்து பாஜக டிமாண்டே பண்ண முடியாது. உறுதியா சொல்லலாம் 10 சீட்டு 15 சீட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒருங்கிணையாத அதிமுக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா வைக்கிறாங்க. 30 சீட்டு கொடுங்க, 40 சீட்டு கொடுங்க, 70 சீட்டெல்லாம் வந்து நியூஸ்கள்ல பத்திரிகைகள்ல வருது. ஒரு சில ஊடகவியலாளர்களும் பேசுறாங்க அதை பத்தி. பட் இன்னைக்கு அந்த காரணங்கள் என்ன, அதான் இன்னைக்கு திமுகவை ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான். பாஜக என்னதான் மத்தியில இருந்து செயல்பட்டாலுமே வந்து அதுக்கு மாற்று அப்படின்றது மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வந்து. அதே மாதிரி தான் நிதிஷ்குமாரும். என்னதான் அங்கே மார்ஜினெல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இல்லாத காரணத்தினால வந்து இன்னைக்கும் வந்து ஃபோர்ஸ் அதுதான் அந்த இரட்டை இலை சிம்பிள். இன்னொரு அவர் வந்து ரிஃபார்ம்ஸ் பத்தி சொன்னார். இதுதான் வந்து நம்ம வந்து பல மேடைகள்ல பல அரசியல் விவாதங்கள பல அரசியல் வல்லுநர்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ரிஃபார்ம்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிள்லாம் அழிச்சிடணும். அப்பதான் வந்து பீப்புள் ஒரு கேண்டிடேட் சென்ட்ரிக்கா ஓட்டு போடுவாங்க மக்கள். இந்த கேண்டிடேட் யாரு, இவர் எவ்வளவு படிச்சிருக்காரு அப்படிலாம் வந்து பரப்புரை பண்ணி தான் பண்ணணும். அது இல்லாமல் சிம்பிள் இன்னைக்கு வந்து தாமரையா அவங்களுக்கு ஓட்டு போடு, கேண்டிடேட் யாரெல்லாம் பார்க்கறது கிடையாது. ரெட்டை இலையா அவங்களுக்கு ஓட்டு போடு, உதயசூரியனா அவங்களுக்கு ஓட்டு போடு. இந்த சிம்பிள் பேட்டர்னே இருக்கக்கூடாது. சிம்பிளே அபாலிஷ் பண்ணிடணும். பெர்மனண்டா ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு டைம் வேஸ்ட்டு, சுப்ரீம் கோர்ட் டைம் வேஸ்ட்டு, கோர்ட் டைம் வேஸ்ட்டு. கோர்ட்டில் பல கேஸுகள் பெண்டிங்கில் இருக்கு. சாதாரண மக்கள்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க. நானும் வந்து பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்கும். கோர்ட்டு பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மக்கள் வெற்றி பெற்ற மாதிரி தெரியல அப்படின்னு தான் நான் சொன்னேன். பாலையா அவர்கள் சொன்னா நான் ஏதோ பாஜக ஆதரவா. இதே வெங்காய நாடு துணை ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லா மேடைகள்லையும், கோர்ட்டுகள் விரைவுபடுத்தணும். இன்னும் 1.5 கோடி கேஸுக்கு மேல பெண்டிங்ல இருக்கு எல்லா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 2047 வந்து பாஜக சொல்லக்கூடிய வல்லரசு நாடு அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய கேஸ்கள்லாம் வச்சுக்கிட்டு பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். நம்ம எதை வச்சு வளர்ச்சின்னு சொல்கிறோம்? ஒரு பிரிட்ஜு கட்டிட்டா வளர்ச்சி, 1 லட்சம் சம்பாரிச்சிட்டா வளர்ச்சி. நீதி கிடைக்கணும். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது அதுதான். என்னைக்கு வந்து நீதி கிடைக்காம இருக்கோ அல்லது தவறான நீதி யாருக்கு வழங்கப்படுகிறதோ அது வந்து அந்த ஜனநாயகமே கிடையாதுன்னு தான் ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா மக்கள் வந்து 5 வருடங்களுக்கு பிற்பாடு வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நினைச்சாதான் அதுதான் உண்மையால வெற்றியே ஒழிய இன்னைக்கு இவரு ஜெயிச்சிட்டாரு அவரு ஜெயிச்சிட்டாரு இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி டிவி ரிப்போர்ட்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு புறம் இருந்தாலும் அதில் அனலைஸ் பண்றது நல்லதாக இருந்தாலும் மக்கள் 5 வருடம் கழித்து வெற்றி பெற்றார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியா எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா அவர் இல்லாத பட்சத்தெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. எப்படி வெற்றி பெற்றார்? மக்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற ஒரு மனோநிலை உருவாச்சு. அதனால தொடர்ச்சியா ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் வரணும். நானும் இதை வந்து பாலையா அவர்கள் சொன்னது சாத்தியமா? நீங்க சொல்றதுபடி பண்டைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும்
முத்திரைகள் வச்சு தான் வாக்களிக்கிறாங்க, குறிப்பாக இந்தந்த சின்னங்கள் அப்படின்னு சொல்லி. சின்னங்கள்லாம் மாற்றி முகத்தின் அடிப்படையில் மட்டும் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒன்று தானே. பெர்மனன்ட் சிம்பிள் வேற என்ன மாற்றங்கள் அப்படின்றத நம்ம சிம்பிள் யோசிக்கலாம். அபாலிஷ் பண்ணணும். நீங்க கட்சி கொடியை வச்சுக்கலாம், அந்த பெர்மனண்டா ஒரு சிம்பிளை கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மைண்ட் ரீகால் சைக்காலஜியில் சொல்லுவாங்க. அட்வர்டைசிங் ஏஜென்சியில் போனீங்கன்னா ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடை பார்த்த உடனே மக்களால் ரீகால் பண்ணப்படுதா, அதுதான் அங்கே தான் சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து சேல்ஸ் ப்ராசஸில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓட்டே வந்து எப்படி போறான்னு, நீ காசுக்காக ஓட்டு போறான் அது ஒரு பக்கம். நான் எப்படி அனலைஸ் பண்றேன், இன்டெப்தா போயிட்டு சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளை பார்த்து தான் ஓட்டு போட்டு இருக்கான். திமுக இப்ப யாரை கேட்டீங்களா, இப்போ நான் கூட வந்து 2 முறை எலெக்ஷன்ல இருந்தேன். என்ன கேட்ட கேள்வினா உங்க சின்னம் என்ன, ஏன்னா எனக்கு சின்னமே ஒதுக்கப்படல, நான் சுயேச்சை. அப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சின்னத்தை ஒதுக்கி நான் அந்த சின்னத்தை பரப்பி மக்கள் சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய உங்க சின்னம் என்ன சார், நீங்க உங்க கேண்டிடேட்ஷிப்லாம் ஓகே, பட் உங்க சின்னம் என்ன அப்படின்னு தான் அந்த இதுதான் கேட்பாங்க. அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து உண்மையானவர்கள் ஒரு தரமான அரசியல் ஐயா சொன்ன மாதிரி அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு. அது காலம் கடந்து போச்சு. பாரதியார் சொன்ன மாதிரி வந்து ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு சொல்லும் போது இது என்னது, இது ஓபிசி எஸ்சி அப்படின்னு தான் போட்டு தான் இப்போ வந்து 60 இவங்களுக்கு 60 அதெல்லாம் வந்து போட்டு டேட்டாவை ஜெனரேட் பண்றாங்க. நம்ம விவாதிக்கிறோம் அதை பத்தி. ஆகையினால இந்த மாற்றம் வரணும். பட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வருதோ, என்னதான் கேண்டிடேட்டை நிறுத்தினாலும் ஃபைனலாக எலெக்ஷன் கமிஷன் என்ன ப்ராசஸை கொண்டு வரணும், அவங்களுக்கு அந்த சீட்ஸை வந்து அலோகேட் பண்ணும். இந்த மார்ஜினல் விக்டரி இருக்கு பாருங்க, 200 சீட்டில் ஜெயிச்சாங்க, இதில் சீட்டில் ஜெயிச்சாங்க அப்படிலாம் எடுக்கக்கூடாது. 30ல் எது மெஜாரிட்டியாக எங்கே அதிகப்படியான ஓட்டு விழுவுதோ அந்த இதை வச்சு தான் யார் லீடிங்கில் அதிகமாக. இப்போ 25 ரவுண்டில் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து லீடிங்னு சொன்னால் 5 இடங்கள்ல வந்து இவர் அதிகமாக வாங்கியிருக்கலாம் அவரோட. அங்கே 200 ஓட்டில் தோப்பார் அவர். அதை அந்த 5 ரவுண்டில் எதுவும் எடுக்கக்கூடாது. மெஜாரிட்டியாக எந்த ரவுண்ட்ஸில் வந்து அதிகப்படியான வாக்கு வாங்கியிருக்காரு, இல்லை பூத் வைஸ் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்காரா, இல்லை வார்டு வைஸ் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்கா, அந்த ஓட்டை தான் நான் கணிசமாக எடுத்து டிக்ளேர் பண்ணுவோம். இதெல்லாம் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸில் வரணும். நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுல வந்து நான் வந்து மோடி சொல்லும் போது நான் கேட்கும் போதும் ரொம்ப அழகா இருக்கு, இப்படிலாம் நடந்துருமா அப்படின்னு. நடக்கணும். அதுக்குதான் நீங்களும் நானும் விவாதிக்கிறோம், இந்த கருத்துக்களை சொல்றோம். கேட்கக்கூடிய இளைஞர்கள், வல்லுநர்கள், அது அரசியல் தலைவர்கள் இதை நோக்கி பயணம் பண்ணணும். இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்களாம் வரவேற்க வேண்டியதுதான், இல்லைன்னு நான் சொல்லலை. குறிப்பாக யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். இப்போ நானே என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து 51 வயசு ஆகுது. இன்னும் வந்து ஒரு 10 வருஷமா இந்த அரசியல் களத்தில் இருப்பேன். இந்த மாதிரி விவாத மேடைகள்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அடுத்தடுத்த நகர்வு, வாழ்க்கையினோட நகர்வில் நம்ம போயிடுவோம். சரி, ஓகே. ஸோ இதுதான விஷயம். இல்லையா, நம்ம வந்து மாற்றம்ன்றது எதுனா நிறைய ரிஃபார்ம்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளுக்காக எவ்வளோ சண்டை போட்டுருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு போகுது, அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, ஹைகோர்ட் போகுது, எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. யாருனோட டைம் வேஸ்ட், கோர்ட்டினோட டைம் வேஸ்ட், பப்ளிக்னோட டைம் வேஸ்ட், பாராளுமன்றத்தில் விவாத டைம்ல குறுக்கீடு பண்ணுமா அதுவும் ஒரு டைம் வேஸ்ட். எவ்வளவு லட்சம் ரூபாய், எவ்வளவு கோடி ரூபாய். இன்னைக்கு வந்து உலகளாவிய அளவுல வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசுறோம். கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்றாங்க. இங்க இருந்து ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு பெட்ரோல் செலவாகுது, ஜட்ஜு வரணும்னா அங்க எவ்வளவு பேர் விட்னஸ் ஏத்துனா எவ்வளவு செலவு, எல்லாம் தான் யோசிக்கணும். சோ அது வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிடக்ஷன் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகமாகிட்டே போகுது. சரி, ஆகையினால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணா, பேப்பர் ஒர்க் அவாய்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வரணும். பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பா உங்களுடைய நிறைவான ஒரு வரியில் ஒரு கருத்து. பீகார் தேர்தலை பொறுத்த அளவுக்கு வந்து இது என்ன பொறுத்த அளவுக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். இது அவருடைய கூட்டணி. ஓகே, பாஜகவுக்கும் இந்த கூட்டணி அவரை முன்னிறுத்திய சிஎம் கேண்டிடேட்டா தான் மக்கள் பார்த்து ஓட்டு போடுறது. என்னதான் அங்க சீட்டு இந்த ஓட்டு நம்பர்ஸ் டிஃபரன்ஷியேட் இருந்தாலும் நிதிஷ்குமாருக்கான வெற்றின்னு தான் நான் பார்ப்பேன். சரி, ரைட். நெய்வேலி பாலு சார். சார், பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பா உங்களுடைய நிறைவான கருத்து சுருக்குமா? தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது நமக்கு? இல்லை, தேர்தல் முடிவு வந்து என்னை பொறுத்தளவு அது எதிர்பார்த்தது. ஆனா இவ்வளவு நம்பர்ஸ்ல வரும்னு எதிர்பார்த்தீங்களா? வாரத்திற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால முதல் ஃபர்ஸ்ட் தேர்தல் அந்த கட்டம் நடந்தப்பவே அன்றைக்கு நான் விவாதத்தில் இங்கே பேசினேன். என்ன சொன்னேன் என்று சொன்னால், பிஜேபி ஆட்சியில் இருக்கப்பவர்கள், ஞானேஸ்வர் போன்ற அரசாங்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிற வரைக்கும்
இதை போன்ற வெற்றிகள், இதை போன்ற தேர்தல்கள் தொடர்ந்து நடக்கும். அதனால இப்போவே நான் சொல்கிறேன், அப்படி எங்கே அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்திற்கு இடம் இல்லையோ அங்கே ஆதிக்க கட்சிகள் ஜெயிக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டை ஏன் ஜெயிக்கவில்லை என்று சொன்னால், அந்த இந்திய எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒரே ஒரு விஷயம். திமுக குற்றம் இல்லையா, அதிமுக குற்றம் இல்லையா, 2 பேரும் சரியான குற்றவாளிகள் தான், ஈக்குவல் கிரைம் பண்ணவங்க தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. லஞ்சமோ லாவண்யமோ அல்லது கையூட்டோ இதெல்லாம் இல்லாமல் இல்லை, 2 பேருமே இருக்குது. ஆனால் என்ன என்று சொன்னால், ஒரு அடிப்படையான ஒரு மொழி பிரச்சனை என்பதில் இன்றைக்கு அது உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு பிஜேபி இங்கே காலம் ஒன்று முடியல. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடியது. அதே போல் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பிஜேபியும் அது ஒரு மிகப்பெரிய சக்தி, இல்லைன்னு சொல்லலை நான். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மோகன் பகவத் பேசுகிறார், ஆர்எஸ்எஸ் தலைவர். என்ன பேசுகிறாரு தெரியுமா? பிஜேபியை நாங்கள் ஏன் ஆதரித்தோம் என்று சொன்னால், அவர்கள் ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஆதரித்தார்கள். அவர் அதோடு நின்றிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த வார்த்தை சொல்றாரு, இந்த ராமர் கோயிலை காங்கிரஸ் கட்டி இருந்தாலும் நாங்கள் காங்கிரஸை ஆதரிப்போம் சொன்னார் 3 நாளைக்கு முன்னாடி. அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்று சொன்னால், சந்தர்ப்பவாதம் என்பது எல்லா இடத்துலையும், அரசியலில் மட்டுமல்ல, ஒரு கோட்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் கூட அது வந்துருச்சுங்கிறத நான் பார்க்குறேன். அதனுடைய விளைவு தான் இந்த பீகார் எலெக்ஷன். தொடர்ந்து இது ரிப்பீட் ஆகும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதான் ஒரே ஒரு குறுக்கீடு சுருக்கம். நம்ம ஞானேஸ்வர் ஐயாவை போன்றவங்கலாம் காங்கிரஸ் பீரியட்ல ஐஏஎஸ் கேடர் தான். அவங்கள ரொம்ப இது பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு என்ன டேபிளுக்கு வருதோ, ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாங்க. அவங்க அடிமைகள் அப்படின்னு சொல்லுது, அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, ரைட். திரு ரங்கராஜ், நிறைவான கருத்து. இல்லை, என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் நல்ல தெளிவாக தெரியுது. தேஜஸ்வி யாதவ் வயசு இருக்குது. இப்போ கடைசி தேர்தல் சென்டிமெண்டல் ரீசன், இமோஷனல் இஷ்யூஸில் வச்சு நடக்கிற இதில் நிதிஷ்குமாருக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சதவீத மக்கள் தேஜஸ்வி யாதவ்னா அடுத்த முறை பார்க்கலாம், ஒரு வயசு இருக்குது, யங்ஸ்டர் தான் அப்படின்னு நினச்சி ஒரு செக்ஷன் அது வாக்களித்திருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, எல்ஜேபி சிராக் பாஸ்வான் அந்த இந்தியாவில் சேர்ந்து 2வது ஃபேக்டர். 3வது ஃபேக்டர், எந்த அளவுக்கு அது மூடு மந்திரமா மிஸ்டரியா என்னன்னு தெரியல. 8.22 கோடி மக்கள் வாக்காளராக சேர்வதற்கான தகுதி உள்ளவர்கள், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஆனால் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் 7.42 கோடி தான் எலெக்ஷன் கமிஷன் காட்டியிருக்கு. 80 லட்சம் பேர் இந்த ப்ராசஸில், எலெக்ஷன் ப்ராசஸில் அவங்க சேரலை. ஸோ என்ன காரணமும் தெரியாது, விடுபட்டாங்களா நீக்கப்பட்டாங்களா எதுவும் நமக்கு தெரியாது, ஆராயப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தேஜஸ்வி யாதவ் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், இதை ராகுல் காந்தி சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு கரெக்டு. ஆனால் நடைமுறையில் இந்த மக்கள் இந்த நபர்களெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸில் அவங்க சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துருக்கணும். அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி, இப்போ உதாரணத்துக்கு வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்கன்னு தான் ஒரு பிரச்சனை. இது எப்படி அவங்க ஆஃபீஸில் லீவ் கிடைக்காது, ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட்லையும் ஒர்க் பண்ணுறாங்க, ஓட் போடுறதுக்கே அனுமதி கொடுக்குறதே பெரிய விஷயம். இது அவங்க எப்படி இங்கே அவங்களுடைய வாக்கு இருக்கா இல்லையான்றது பார்த்து, இல்லை அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்து அதை அவங்க சரி பார்த்து 2-3 வரை ஊருக்கு திரும்பி போய் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்தால் இது ரொம்ப கடினமான விஷயம். அப்போது தேஜஸ்வி யாதவ் போன்றவங்களுக்கு யாராவது இதை முனைப்பாக எடுத்துகிட்டு இதெல்லாம் தொடர்பு கொண்டு எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்து ஓட்டராக சேர்த்தாங்கன்னா இவ்வளோ பெரிய தோல்வி வந்துருக்கு. அந்த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபீட் தான் பெருசு. அதாவது இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது பிகாஸ் ஆஃப் பெட்டர் அலைன்ஸ். ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் விக்ட்ரியோட வீழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த 80 லட்சம் பேரை அவர் உள்ளே கொண்டாடுறது தான். இதுக்கான முயற்சி அவர் எடுத்துருக்கணும். முனைப்பாக ஒரு மாதம் 2 மாதம் இங்கே வேறு மாநிலத்தில் இருந்தாலும், இப்போது உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள்லாம் சென்று இவ்வளோ நேரில் பார்த்து எப்படியாவது அதில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 8 லட்சம் வந்தால் கூட, 4-5 லட்சம் வந்தால் கூட அவளுக்கு சாதகமாக அமையணும். இனியாவது
இனியாவது விஜிலண்ட்டாக இருக்கணும், வாக்காளர்களும் விஜிலண்ட்டாக இருக்கணும். கட்சியை ஏன் ப்ளேம் பண்ணுறாங்க, வாக்காளர் என் பேர் அதில் சேர்க்கணுன்றது முனைப்பாக அதில் இருக்கணும். ரெண்டாவது வாக்கு செலுத்துகிற நாள் வந்து எப்படியாவது வாக்கு அளிக்கணும், அவங்கள ஓட்டுற பற்றியும் ஒரு காரணம். இதை சரி ஓட்டு போடல, 67% ஓட்டு போட்டு, அதான் சொல்றேன் 3-2 பங்கு தான் வந்து ஒரு 85% உண்மையான ஜனநாயகம். அதுலேயே வந்து 3-2 தான் 2 பங்கு தான் வந்திருக்கு. இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் இது வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா அந்த வார் ஃபுட்டிங் அவங்க இறங்கி நல்லா தொடர்பு கொண்டு இன்னும் ஆழமாக வேலை பார்த்துருக்கணும், உள்ள கடுமையாக வேலை செஞ்சுருக்கணும். அங்கே தான் தேஜஸ்வி யாதவ் கொஞ்சம் கோட்டு விட்டார்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சமமாக வந்திருக்கலாம். ஆனால் சென்ற முறை பார்க்குறதுக்கும் இந்த முறை பார்க்குறதுக்கும் பர்சன்டேஜ் வைஸ் மோரலஸ் அந்த ஓட்டு வாங்கிட்டாங்க. அதில் என்ன நான் இன்னொரு ஃபேக்டர் பார்க்குறேன், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த எல்லா இடத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் குறை சொல்கிறாங்கல்ல வேறு, நான் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40% வாங்கியிருக்காங்க. 40% மிகப்பெரிய சதவீதம். என்டிஏ 43, 44 வாங்கி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க தவிர ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்போ கேஜ்ரிவால் தோத்தா கூட அவர் கிட்டத்தட்ட 40% ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு 3-4% கவர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். அது எதிர்கட்சியிலேருந்து இருக்கிறதுக்கான வேலை செய்யணும், இந்த கட்சியை இன்னும் மேலும் கூட்டணி பலப்படுத்துறதுக்காக வேலை செய்யணும். இட்ஸ் நாட் லாஸ்ட். அந்த லெசன் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி வகுத்து இந்த 40 எப்படி 42, 43 ஆக்கலாம் அப்படின்ற அவங்க வந்து முனைப்பாக செஞ்சாங்கன்னா இந்த கேப் வந்து ஒரு பெரிய கேப் இல்லை, எதிர்கொள்ள முடியும். இப்போ இருக்கிற கேப் வந்து கிட்டத்தட்ட 10%, 9% இருக்கு. இப்போ இது ரொம்ப அதிகம். இந்த நான் குறைக்கிறதுக்கான அவங்க அந்த முயற்சி எடுக்கணும். இந்த எலெக்ஷன் ரிஃபார்ம் பொறுத்தவரை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து பல டிமாண்ட் இருக்குது. மாநில கட்சிகள் குறிப்பாக அதை வந்து ஒரு 40-50 கட்சிகள் நாடு தழுவிய அளவில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு இவங்க எலெக்ஷன் ரிஃபார்ம்ன்றது வெறும் ஒன் நேஷன் ஒன் ஓட் கிடையாது. உண்மையாக தேர்தல் சீர்திருத்தத்துக்கான அறிக்கைகள் எல்லாம் மத்திய அரசு இருக்குது. ஆனால் மேஜர் கட்சி பாஜக, காங்கிரஸ் ரெண்டுமே இது எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் போயிடும். மாநில கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு வச்சோம்னா இப்போ நீங்கள் இதுவே எடுத்திங்கன்னா 23% வாங்குகிற ஆர்ஜேடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படி அவங்களுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 80 சீட் கொடுத்தாகணும். 80 சீட் வாங்குறவங்க 65 குறைஞ்சிடும். அப்போது ஆனால் ஒரு சிறிய கட்சி 5% ஓட் வாங்கினா கூட அவங்களுக்கு 10 சீட் வந்துடுது அசம்பிளியில். தனியாக ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் பிரின்சிபலில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 40-45% வாங்கினா கட்சி நீங்கள் எம்எல்ஏ வரலாம். 22% வாங்குகிற கட்சிகள் வந்து எல்லா தொகுதியிலும் 20% வாங்கினா கூட ஒரு சீட் கூட வராமல் போகும். அதான் இன்னும் காலம் இருக்கு, இனிமேலாவது அவங்களுடைய வேலை சரியா. இந்த மாநில கட்சிகள் ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி சரி அவங்க வந்து மத்திய அரசு சொல்லி வற்புறுத்தி ப்ரெஷர் போட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மாற்றி இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம்கான ஒரு முயற்சி எடுத்து கண்டாதான் அவங்களுக்கு வாழ்வு, இல்லைன்னா இதே போல் தோல்வி தான். சரி, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த முடிவுகள் எதிர்பார்த்த முடிவுகள் தானா, இல்லை எதிர்பார்க்காத ஒரு முடிவுகளாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க? நிறைவு பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் 20 ஆண்டுகளாக அங்கே எந்த முன்னேற்றமும் இல்லை. சாலை வசதி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளும் தெலுங்கானாவில், ஆந்திராவில் இருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். காரணம், ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 1,10,00,000 பேருக்கு 10,000 ரூபாயை வாக்குகளுக்கு கொடுத்து வாக்கை திருடி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்க விரும்புகிறேன். இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே 1952 இந்த எஸ்ஐஆர் நடந்துகிட்டு தான் இருக்கு. 2004 இப்போ வரைக்கும் எஸ்ஐஆர் நடத்தல. 11 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியில தான் இருக்கு. அப்ப வராத ஞானோதயம் இப்பொழுது பீகார் தேர்தல் வந்தவுடன் 2 மாதத்திற்குள்ளாகவே எஸ்ஆரை முடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் திரு கபில் சிபல் வாதத்தை பார்த்திருப்பீர்கள். மிக தெளிவாக சொன்னார், 2 ஆண்டுகள் குறைந்தபட்சம் எஸ்ஐஆர் வேண்டும். நான் காங்கிரஸ் அமைச்சராக இருந்திருக்கிறேன். அதற்கு 2 ஆண்டுகள் கண்டிப்பாக தேவை. 3 தடவை போய் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதனால 2 மாதத்தில் அவசர கதியில் எஸ்ஐஆர் என்பது ஒரு வாக்கு திருட்டு,
பணம் கொடுத்து வாக்கை வாங்கிவிட்டார்கள். SIR-இலே வாக்கு திருட்டை நடத்தி விட்டார்கள். அந்த வெற்றி தான் இது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய வெற்றி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெற்றி பெற்றே இருக்க முடியாது. 10,000 ரூபாய் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே பணம் போதுங்க அவங்க வீட்டுக்கு. இதெல்லாம் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்திருக்கு. தேர்தல் கமிஷனோடு பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது என்று பயங்கரமாவே நான் கூறுகிறேன். தேர்தல் கமிஷன் தான் இந்த வெற்றிக்கு காரணம். 10,000 ரூபாய் தான் இந்த வெற்றிக்கு காரணம். 65 லட்சம் வாக்காளர்கள், 62 முதல்ல 65, அப்புறம் ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள், 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கி விட்டாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா போலானது 4 கோடிக்குள்ள. 65 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேல போயிடுச்சு. அப்போ 30% வாக்குகளை வெளியேற்றிவிட்டு 22 தனக்கு வாக்கு அளிப்பவர்களை உள்ளே சேர்த்து கொண்டு இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வெற்றி உண்மையிலே மக்கள் அளித்து வாக்களித்து வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னாலும் கூட 10,000 ரூபாயும் வாக்கு திருட்டும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். தேர்தல் கமிஷனுடன் சேர்ந்து கொண்டு வெற்றியை நிர்ணயித்திருக்கிறார்கள். இது உண்மையான வெற்றி அல்ல. பீகார் தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் போலி வாக்காளர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் உள்ளே இருக்கிறது, இப்படியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சி சொன்னது. ஆனால் SIR நடவடிக்கைகளுக்கு பிறகு அதெல்லாம் நாங்கள் நீக்கிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் வரக்கூடிய இந்த வெற்றியை அதே போன்று விமர்சிப்பதா? 2 ஆண்டுகள் ஆகும் சொல்றேன். 2 மாசத்துல முடியக்கூடிய வேலை இல்ல. ஒரு வேலைன்னு சொன்னாக்கா அதுக்கு கால நிர்ணயம் இருக்கு. 2 ஆண்டுகளுக்குள் முடியாது. கபில் சிபல் அவர்கள் நீதியரசர் முன்னால் தெளிவாக சொன்னார். ஆனால் நீதியரசர் அவர்கள் அதை எளிதில் கடந்து போய்விட்டார். அவருடைய வாதத்தை அவர் உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மிக தெளிவாக கபில் சிபல் வாதம் செய்தார். அந்த வாதத்தை உள்வாங்கியிருந்தால், அந்த SIR-க்கு அப்பொழுதே தடை விதித்திருந்தால் இந்த வெற்றி நிச்சயம் இல்லை. இன்னொரு விஷயம், தேர்தல் நடக்கும் போதே பணம் கொடுக்க கூடாது என்ற வாதத்தையும் கபில் சிபல் வைத்தார். ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் அன்று வருவை 10,000 ரூபாய் பணம் போய்கொண்டே இருந்தது வாக்காளர்களுக்கு என்று சொன்னார். இது எந்த தேர்தல்? இது எந்த ஜனநாயகம்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இந்த வெற்றி என்பது ஒரு மக்களால் வாக்களிக்கப்பட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கிய ஓட்டு, ஓட்டு திருட்டால் வாங்கிய ஓட்டு, இது உண்மையான வெற்றி அல்ல. இது திருடப்பட்ட வாக்கு வங்கிகளால் வந்த வெற்றி. ஆகவே இந்த வெற்றி என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி ஒரு சந்தேகத்திற்குரிய வெற்றியாக காங்கிரஸ் கட்சி. மொத்தமே சந்தேகம். அதான் சந்தேகத்திற்குரிய வெற்றி. சந்தேகத்துக்குரியது இதுல மொத்தமே அந்த வெற்றியே செல்லக்கூடிய வெற்றி அல்ல என்பது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. சரவணபிரபு, ரொம்ப சுருக்கமா நேரம். சுருக்கமா ஒரு விஷயத்தை ஐயா கிட்ட ஒரு டவுட்டை மட்டும் கேட்டுக்கிறேன். 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்காரு, 23% வயசுல. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போட்டாங்க? இங்க ஏன் 18% தான் வாங்கியிருக்காரு JDU? அங்க வந்து 21.5 அப்படின்னு தான் பிஜேபி வாங்கி அதிகப்படியா ஓட்டு வாங்கினவர் எப்படி போட்டாங்க அப்படின்ற கேள்வி வருது. 10,000 ரூபாய் ஓட்டு நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கேன், பீகார் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா காஷ்மீர் எலெக்ஷன், ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்ல கூட நான் விசாரிச்சதுல என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் இங்க காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபாய் கூட நாங்க பார்த்தது கிடையாது ஒரு ஓட்டுக்கு. அப்படின்னா காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் எந்த கட்சியா இருந்தாலும் கூட பார்க்காதவங்க 10,000 ஒரு ஓட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஜம்மு காஷ்மீர்லயே. ஆனா வந்து பீகார்லயும் அதே நிலைமை தான். தமிழ்நாட்டுல மட்டும்தான் திருமங்கலம் ஃபார்முலா பணம் பத்தும் செய்கின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, பொற்கால ஆட்சி. 9 ஆண்டுகள் அந்த மனிதன் இந்த நாட்டை மாற்றி காட்டினார். கல்வியிலே புரட்சி, தொழிலிலே புரட்சி, படிப்பிலே புரட்சி, IIT-லே புரட்சி, எல்லாவற்றிலும் புரட்சி செய்தவர். 2 ரூபாய் வாங்கி கொண்டு அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களே தோக்கடித்தாங்க. only 2 rupees. 10,000 ரூபாங்க, நினைச்சு பாருங்க. 2 ரூபாய்க்கு இந்த பெருந்தலைவன் காமராஜர், உலகம் போற்றும் மாபெரும் தலைவன், அவனை 2 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அவங்க சொந்த மக்களை தோக்கடிச்ச வரலாறு தமிழக வரலாறு, இந்திய வரலாறு. 10,000ங்க எப்படி ஓட்டு போடாம இருப்பாங்க?